சரவணன் ரத்தினத்திடம் ஜோஷ் டவுனில் இன்வெஸ்ட் செய்ய போவதாக சொல்ல, அதை கேட்டதும் ரத்தினம் அதிர்ந்தார். சரவணா, நீ நினைக்கிற மாதிரி ஜோஷ் டவுன் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்கேரியான பீப்புள். இவங்களெல்லாம் டீல் பண்றதுக்கு நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு என்று சொன்னார் ரத்தினம். அப்படியா என்று கேட்டவன் வேகமாக தனது பாக்கெட்டில் இருந்த ஒன்றை எடுத்து அவர் முன்பு நீட்டினான். இதுதான் என்னோட ட்ரம்ப் கார்டு. இத வச்சுதான் நான் இங்க விளையாட போறேன். அதை பார்த்ததும் ஆச்சரியத்தில் அவரது இரு கண்களும் பெரிதாக விரிந்தது. பின்பு சரவணனை பார்த்து கஞ்சு மெட்டிக்கொண்டே சொன்னார். சரவணன், நான் உன்னை தப்பா எடை போட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட ஹெல்ப் உனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். உடனே சரவணன் அவரை பார்த்து செல்லமாக முறைத்துக் கொண்டு மிஸ்டர் ரத்னம் என்று சொன்னான். உடனே அவர் சிரித்துக்கொண்டு மறுபடியும் எழுந்து உட்கார்ந்தார். பின்பு சரவணன் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு சொன்னான். இங்க பாருங்க, நான் இங்க இன்வெஸ்ட் பண்ண போற எல்லாத்தையும் உங்க பொறுப்புல தான் விட போறேன். இது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். சரவணன் அப்படி சொன்னதும் வேகமாக எழுந்து நின்ற ரத்தினம் அங்கிருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். பின்பு, நானே இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கி இருந்தேன். ஆனா இப்போ அதுவாவே என் கைக்கு வருது. எப்பவாவது ஒரு முறை கண்டிப்பா இந்த ஜோஷ் டவுனுக்கு வரணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் வருவேன்னு எதிர்பார்க்கல என்று சொன்னவரின் பேச்சிலும் நடையிலும் அத்தனை உற்சாகம் இருந்ததை பார்த்த சரவணன் அவர் அருகில் எழுந்து நின்றான். சொல்லுங்க, இத நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க என்று கேட்டான். சரவணா, நீ நினைக்கிற மாதிரி ஜோஷ் டவுன் கிடையாது. வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஹோக்சியா ஒரு இண்டிபெண்டான நாடு மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அப்படி இல்ல. கோஸ்ட் டவுன் மாதிரி இடத்துல உள்ளவங்க எல்லாம் ஜோஷ் டவுனுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க உள்ளவங்கள நாம டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார். மிஸ்டர் ரத்னம், எதுவுமே தெரியாம அயர்லாண்டையே சமாளிச்சாச்சு. இந்த ஜோஷ் டவுனை சமாளிக்க முடியாதா என்று கேட்டான் சரவணன். உங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ரம் கார்டை வச்சு சமாளிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு சில விஷயங்களை பண்ணணும். முதல்ல இங்க இருக்கிற அண்டர் கிரவுண்ட் போர்ஸ் சேர்ந்த சரியான ஆள் ஒருத்தரை மீட் பண்ணணும். அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் சரவணா, முக்கியமான விஷயம், நான் கண்டுபிடிச்ச விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னை இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஐசியூலயே வை. ஐசியூக்கு வெளியில ஜஸ்டினை பாதுகாப்பா போடு. அவனை எங்கேயும் போக சொல்லாத. யார் கேட்டாலும் நான் இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்கேன்னு சொல்லு என்று சொன்னார். சரவணன் சிரித்துக் கொண்டே, நிச்சயமா அந்த பொண்ணு வந்து கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லணுமா என்று கேட்டான். சரவணன் அப்படி கேட்டதும் ரத்தினத்தின் முகத்தில் ஒரு வகையான வெட்கம் வந்து போனது. அதை பார்த்ததும் சரவணனுக்கு சிரிப்பு வந்தது. ரத்தின மாதிரி கல் போன்ற இதயம் கொண்ட ஒருவர் கூட ஒரு பெண்ணுடன் டேட் செய்திருக்கிறார் என்பது சரவணனால் நம்ப முடியாமல் இருந்தது. அதிலும் அவர் டேட் செய்திருந்த பெண் வெறும் 30 வயது கொண்டவர் என்பதுதான் சரவணனிற்கு இன்னும் ஆச்சரியமே. சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை ரத்தினம் பார்த்தார். பின்பு, என்னாச்சு என்று கேட்டார். ஒண்ணுல, நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேன்னு சொன்னேன். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வந்து உங்களை மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து கிளம்பினான். சரவணன் ரத்தினத்தின் அறையை விட்டு வெளியேற சரியாக தாரிகாவும் பரிசோதனையை முடித்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். சரவணனை பார்த்ததும் தாரிகா வேகமாக ஓடி வந்து அவனை இறுக கட்டி கொண்டாள். எப்பொழுதுமே தாரிகாவின் ஸ்பரிசம் சரவணனுக்கும் சொல்ல முடியாத ஒருவித மின்னலை பாய்ச்சும். அதுபோலதான் இப்பொழுதும் இருந்தது. அவளை தன்னுடன் பற்றி இறுக அணைத்துக் கொண்டவன் அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தான். பின்பு, ஓகே என்று கேட்டான். உடனே தாரிகா என்று மென்மையான குரலில் சொன்னாள். உனக்கு ஒன்னும் ஆகல, அதுவே எனக்கு போதும் என்று சொன்னவன் அவளை இன்னும் தன்னுடன் இறுக அணைத்துக் கொண்டான். அப்பொழுது அங்கிருந்த டிவியில் பரபரப்பாக அந்த பில்டிங்கில் நடந்த ஒரு தீ விபத்தை பற்றி ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். அதில் யாரோ ஒருவர் வீட்டில் உள்ள கேஸ் சிலிண்டர் கசிந்ததால் தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டது என்றும் இதற்கு பின்னால் யாருடைய சதியும் இல்லை என்றும் சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தாரிகா சரவணனை பார்த்தாள். சரவணா, பாத்தியா, இப்படி பிரச்சனை அப்படியே மறைச்சிட்டாங்கன்னு? அங்கிருந்தவங்களுக்கு நல்லா தெரியும் யாரோ பாம்பு போட்டுதான் அந்த பில்டிங் இடிச்சாங்கன்னு. ஆனா கேஸ் லீக் ஆகிதான் ஆச்சுன்னு சொல்றாங்க என்று சொன்னவள் அவனுக்கு மிக அருகில் சென்றாள். பின்பு, சரவணா, அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அவங்க கிட்ட எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம். அவங்க என்ன எதுவும் போட்டோ எடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். வேற ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன்
நீ எதிலும் தலையிடாத என்று சொன்னாள். உடனே சரவணன் அவளது முகத்தை மெதுவாக தனது கைகளில் தாங்கினான். பின்பு, இங்க பாரு, உன்னை யாராவது ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் நான் மரண தண்டனை தான் கொடுப்பேன் என்று சொன்னான். சரவணன் முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்த தாரிகா அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றாள். அப்போது அங்கே மேத்யூ வந்தான். பின்பு, சரவணா, நான் தாரிகாவுக்கு அடுத்து இருந்த ரூம்ல யார் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு எல்லாம் விசாரிச்சிட்டேன். அதுல 2 பேரோட இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு என்று சொல்லி அவனிடம் கொடுத்துவிட்டு சரவணனை பார்த்தான். சரவணா, நடந்திருக்கிற விஷயத்தை பார்த்தா இதுக்கு பின்னாடி யாரோ ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபிலிம்ல இன்வெஸ்ட் பண்ணது மொத்தம் 30 பேர். அதுல ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சிப்ளிங் பேர்லயும் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாங்க. அதனால இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற டீடைல்ஸ் நம்மளால அவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியாது என்று மேத்யூ டென்ஷனாக சொன்னான். மேத்யூ, நீ ஒன்று வரி பண்ணிக்காத. இதுல நீ தலையிடாத. எல்லா பிரச்சனையையும் நான் பாத்துக்கிறேன். இதுல நீ நேரடியா தலையிட்டேன்னா தேவையில்லாம உன்னோட பேரு ஸ்பாயில் ஆயிடும். அப்புறம் இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன பேரெல்லாம் போயிடும் என்று சொன்னான். உடனே மேத்யூ, சரவணா, நீ என்னடா சொல்ற? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விடவா என்னோட இந்த பேரெல்லாம் முக்கியம்? பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வேற வழியில சம்பாதிக்கலாம். ஆனா உன்னோட உறவு அது எல்லாத்தையும் விட பெருசுடா என்று சொன்னான். மேத்யூ சொன்னதிலேயே தனது நண்பன் தன் மீது கொண்டிருக்கும் அக்கறையை புரிந்து கொண்டான் சரவணன். பின்பு, எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் சொல்வேன்னு. அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். பின்பு எல்லோரும் என்று சொன்னவன் வேகமாக தனது செல்போனை எடுத்து யாருக்கோ போன் செய்தான். அவன் போன் செய்த அடுத்த சில நிமிடங்களிலேயே அவனது செல்போனுக்கு அந்த 30 பேரை பற்றிய டீட்டெயிலும் வந்து சேர்ந்தது. அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் மேத்யூ வியந்து போனான். நேற்று வரை சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த தனது நண்பன் இன்று இந்த அளவுக்கு பவர் வைத்திருக்கிறானே என்று. பின்பு சிரித்துக் கொண்டு, ஐ திங்க் என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், அப்படியெல்லாம் இல்லடா என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள் இருவரையும் மீடியாவில் உள்ளவர்கள் சுற்றி வளைத்தார்கள். சொல்லுங்க, அந்த தீ விபத்து நடக்கும்போது அங்க நீங்க தானே இருந்தீங்க. உண்மையிலே தீ விபத்து எப்படி நடந்தது என்று மீடியாவில் உள்ளவர்கள் கேட்டார்கள். சரவணன் ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம். அப்பொழுதுதான் மேத்யூவிற்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்து ஏதோ சொல்ல போனான். உடனே மேத்யூ, அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அங்க இல்லீகலான நிறைய டர்ட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குதுன்னு மட்டும் தெரியும். இதுக்கு பின்னால லோட்டஸ் பிலிம் கம்பெனி தான் இருக்கு என்று சொன்னான். மீடியாவில் இருந்து வந்திருந்த அனைவரும் அங்கிருந்து சென்றிருந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கார் அங்கு வந்து நின்றது. அந்த காரிலிருந்து லில்லியும் காயத்ரியும் இறங்கினார்கள். அவர்கள் இருவரையும் பார்த்த சரவணன் மேத்யூவிடம் சொன்னான், இப்ப எதுக்கு இதுங்க ரெண்டு இங்க வருதுன்னு தெரியலையே என்று. சரவணா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ அந்த லில்லி எப்படியெல்லாம் சீன் போடுவான்னு மட்டும் பாரு என்று சொல்லி சிரித்தான். 382 அவன் என்னுடைய உயிர். லில்லியும் காயத்ரியும் அங்கே காரில் வந்து இறங்குவதை சரவணன் பார்த்தான். இப்போ இதுங்க ரெண்டும் எதுக்கு இங்க வருதுன்னு தெரியலையே என்று மேத்யூவிடம் சொன்னான். உடனே மேத்யூ, இப்ப பாரு, அந்த லில்லி இங்க வந்து என்ன மாதிரி சீன் போடுவான்னு என்று சொல்லி சிரித்தான். அவன் சொன்னது போலவே அங்கே வந்த லில்லி வேகமாக சரவணன் அருகில் வந்தாள். சரவணா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேலே அவ பழி போடுவா? நான் அவளை ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவ இவ்வளவு பெரிய பழிய காயத்ரி மேல போட்டுட்டா என்று கத்தினாள். அவ்வளவு நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த காயத்ரி பேச ஆரம்பித்தாள். லில்லி, நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னாள். பின்பு, அவளுக்கு உண்மையிலேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்காக அவ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்த என்ன மாதிரி ஆளுகளோட இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது தப்பு என்று நல்லவள் போல் பேசினாள். காயத்ரி ஹாஸ்பிட்டலுக்கு வருவதற்கு முன்பே ட்விட்டரில் தான் இன்னசென்ட் என்றும் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் வீடியோ போஸ்ட் செய்திருந்தாள். அந்த போஸ்டை பார்த்த அவளது ஃபேன்ஸ் அனைவரும் கொந்தளித்தார்கள். நிச்சயமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான். இவளுடைய பேரு ஸ்பாயில் பண்ணத்தான் அந்த தாரிகா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா. அந்த தாரிகாவெல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்று அவர்கள் வாயில் வந்தபடியெல்லாம் தாரிகாவை திட்டி கமெண்ட் செய்திருந்தார்கள். இப்பொழுதும் அதே நடிப்பை தொடர்வதற்காக காயத்ரி மிகவும் நல்லவர் போல் பேசினாள். அதை பார்த்த மேத்யூவிற்கு மயக்கம் வருவது போல் இருந்தது.
உடனே அவளை பார்த்து, ஹேய் காயத்ரி, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? சும்மா நடிக்காத என்று சொன்னான். அதை கேட்ட காயத்ரி அவனை முறைத்துக் கொண்டே சொன்னாள், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டாள். உன்னை பத்தியா? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஏதோ மேத்யூ சொல்ல வந்தான். அப்பொழுது சரவணன் உடனே அவனை தடுத்தான். மேத்யூ, நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முன்னால் வந்தான். பின்பு காயத்ரியை ஒருமுறை மேலும் கீழும் பார்த்தான். உன்னோட பேரு காயத்ரி, நீ ஷில்ஃபோர்ட்ல தான் ஹைஸ்கூல் முடிச்ச. அதுக்கப்புறம் நீ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர ஆசைப்பட்ட. அதுக்கு உன்னோட ஃபேமிலி ஒத்துக்கல. அதனால நீ 16 வயசுலயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட, சரிதானே என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். பின்பு, ஆமா, அதில் என்ன தப்பு இருக்கு? நான் சினிமால பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். கஷ்டப்பட்டு போராடி இன்னைக்கு இந்த கனவை நான் நிறைவேற்றியிருக்கேன். ஆனா அந்த தாரிகா அதை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறா என்று சொல்லி கத்தினாள். அவள் பேசியதை கேட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த அனைவரும் அவள் மீது மிகவும் பாவப்பட்டார்கள். நிஜம்தானே? ஒரு பொண்ணு தான் கனவை நிறைவேற்றுறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கா. இவ சக்சஸ் ஆனதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இவளோட பேரை கெடுக்க நினைக்கிறவங்கள தான் விட்டு வைக்க கூடாது என்று அவர்கள் பேசினார்கள். பின்பு சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்தியா? ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ உன்னோட உடம்பை வித்து தான் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிருக்கேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உன்னோட டீச்சர் உனக்காக தான் அவருடைய வைஃபையே டைவர்ஸ் பண்ணாராமே என்று கேட்டான். அதை கேட்டதும் காயத்ரியின் முகம் வெளிரி போனது. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக இருந்த தனது உண்மை எப்படி இவனுக்கு தெரிந்தது என்று ஆச்சரியமாக சரவணனை பார்த்தாள். அவள் மட்டுமல்ல, மேத்யூவும் அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான். என்னதான் சரவணனுக்கு இப்போது பவர் வந்திருந்தாலும் இந்தளவுக்கு எப்படி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் செய்தான் என்று அவனும் சரவணனை கண்ணிமைக்காமல் பார்த்தான். உண்மையில் சரவணன் அயர்லாண்டிற்கு போய் வந்த பிறகு அவனுடைய பவர் இன்னும் அதிகமாகி இருந்தது. அவனுக்கு அனைத்து இடங்களிலும் ஆட்கள் இருந்தார்கள். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ், பிலிம் இண்டஸ்ட்ரி, இப்படி அனைத்திலும் அவனுக்கு ஆட்கள் இருந்தார்கள். அவனிடம் உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஈஸியாக தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆள் பலமும் தொழில்நுட்பமும் இருந்தது. சரவணன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரி எதுவும் சொல்லாமல் வாயடைத்து போய் நின்றாள். அவள் அப்படி நிற்பதை பார்த்த சரவணன் பின்பு, என்னாச்சு? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே என்று கேட்டான். முதலில் தன்னை மறந்து ஆமாம் என்று தலையாட்டியவள் பின்பு சுதாரித்துக் கொண்டாள். இல்ல, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணல. நான் கஷ்டப்பட்டு என்னோட விடா முயற்சி மூலமா தான் மேல வந்தேன். அந்த தாரிகா தான் அவளால எதுவுமே பண்ண முடியலன்னு என்ன மாட்டிவிட பாக்குறா. அந்த ரூம்ல நிச்சயமா கேமரா இல்ல. நீயும் அந்த தாரிகாவும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் போட்டு என்னோட பேரை டேமேஜ் பண்ண பாக்குறீங்க. நான் தப்பு பண்ணேன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று கேட்டாள். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னான். என்ன காயத்ரி, நீ கொஞ்சமாவது கிளவரா இருப்பேன்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கியே. இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன்னா ஆதாரம் இல்லாமையா நான் பேசுவேன்? இப்போ என்ன உனக்கு அந்த ஆதாரம் வேணும், அவ்வளவுதானே என்று சொன்னவன் தனது கைகளை தட்ட திடீரென்று அந்த ஹாஸ்பிட்டல் சுவரில் ப்ரொஜெக்டர் மூலம் ஒரு புகைப்படம் தெரிந்தது. அதில் காயத்ரி மிகவும் செக்ஸியான போஸில் ஒரு படுக்கை அறையில் படுத்திருக்க அவள் அருகில் இன்னொருவன் இருந்தான். என்ன, இந்த ஆதாரம் போதுமா என்று கேட்டான் சரவணன். உடனே அவள், இல்ல, இது நான் இல்ல, அது யாரோ மார்பிங் பண்ணியிருக்காங்க, நிச்சயமா இது நான் இல்ல என்று சொல்லி அனைவரும் நம்புவதற்காக கண்களில் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள். உடனே சரவணன், ஓகே சரி, இந்த ஆதாரம் போதாதுன்னு நினைக்கிறேன், உனக்கு இன்னொரு ஆதாரம் காட்டுறேன் என்று சொன்னவன் அடுத்த ஒரு கிளிப்பை போட்டான். அதில் அவள் 17 வயது இருக்கும் பொழுது ஒரு நைட் கிளப்பில் அனைத்து ஆண்களுக்கும் நடுவில் செக்ஸியான உடையை மட்டும் போட்டு ஆடிக்கொண்டிருந்த ஒரு பிக்சர் இருந்தது. இப்போ இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற என்று கேட்டான். இந்த பழைய போட்டோவையெல்லாம் பார்த்தவள் அதிர்ந்து போனாள். உண்மையில் தன்னை பற்றி சரவணன் அனைத்தும் அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை அவள் அப்பொழுதுதான் உணர்ந்தாள். இப்படி ஒரு சம்பவம் அவளது வாழ்க்கையில் நடந்ததையே அவள் மறந்திருந்தாள். பின்பு அவள் கண்களில் கண்ணீருடன் பேசினாள். நீ வேணும்னு என்னோட பேரை டேமேஜ் பண்ண பாக்குற, இதில் உள்ளதும் நான் கிடையாது, வேற யாரோ என்று சொன்னாள். உடனே சரவணன் சத்தமாக சிரித்துவிட்டு பேசினான். அப்படியா, சரி, உனக்கு இன்னொரு ஆதாரமும் காட்டுறேன், அது போதுமான்னு பாரு
என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு போட்டோ அந்த ப்ரொஜெக்டரில் வந்தது. அதில் கடந்த 1 வருடமாக அவள் ஒரு ஹோட்டலில் தங்கியதும் அந்த ஹோட்டலில் தினமும் அவள் எந்தெந்த ஆணுடன் இருந்தாள் என்கிற லிஸ்டும் இருந்தது. கிட்டத்தட்ட அதில் 480க்கும் மேல் இருந்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அனைவரும் அதை பார்க்க அனைவரது முகத்திலும் பேரதிர்ச்சி தெரிந்தது. அத்தனை நாள் தங்களது கனவு கண்ணி என்று நினைத்திருந்தவள் இப்படிப்பட்டவளா என்று ஆண்கள் அனைவரும் அவளை வெறுப்பாக பார்த்தார்கள். இதற்கு மேலும் அவனிடம் தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட காயத்ரி அழுது கொண்டே சொன்னாள், "பிளீஸ் ஜஸ்ட் ஸ்டாப் இட்" என்று. அதை கேட்டவன் ஒரு சிரிப்பை சிரித்துக் கொண்டே அவள் அருகில் சென்றான். என்னோட தாரிகா என் உயிர். அவ மேல ஒருத்தனுடைய விரல் இல்ல, நிழல் படணும்னு நினைச்சாலே அழிச்சிடுவேன். நீ என் தாரிகாவோட லைஃப ஸ்பாயில் பண்ண பார்த்தல, இனிமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள உன்னோட மூஞ்சிய கொண்டுகிட்டு நீ வரவே முடியாது என்று சொன்னான். "பிளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல என்னோட எந்த போட்டோவையும் லீக் பண்ணாத" என்று சொன்னாள். சரி, உன்னை நான் விட்டுறேன். ஆனா என்னோட தாரிகா ரூம்ல கேமரா வச்சது யார்? அந்த கேமராவுக்கு பின்னால இருக்கிற ஆள் யார் என்று கேட்டான். உடனே காயத்ரி அழுது கொண்டே அவளுக்கு தெரிந்த உண்மையை சொல்ல வர, அப்பொழுது அங்கு ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து கோகுல் இறங்கினான். கோகுலை பார்த்ததும் தன்னை காப்பாற்ற ஒருவன் வந்து விட்டான் என்று சந்தோஷத்துடன் அவனிடம் ஓடினாள் காயத்ரி. "மிஸ்டர் கோகுல், என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அவங்கள நீங்கள் என்னன்னு கேளுங்க" என்று சொன்னாள். கோகுல் வந்த வேகத்தில் அவளது கன்னத்தில் பணார் என்று அறைந்தான். அவன் அறைந்த அறையில் அப்படியே தரையில் சுருண்டு விழுக அவளை ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். பின்பு, "யூ சீப், இவ்வளவு ஒரு கேவலமான பொண்ணா இருந்திருக்க. இவ்வளவு கேவலமான செயலை செஞ்சுட்டு என்கிட்டயே உன்னை காப்பாத்த சொல்லி சொல்றியா?" என்று கேட்டான். கோகுல் அப்படி செய்வான் என்று எதிர்பார்க்காத காயத்ரி அப்படியே திகைத்து போய் நின்றாள். 383 எனக்கு அது வேணும். கோகுல் தன்னை காப்பாற்றுவதற்கு பதிலாக இப்படி அடிப்பான் என்று எதிர்பார்க்காத காயத்ரி தனது கன்னத்தை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் வீழ்ந்து கிடந்தாள். நேற்று வரை காயத்ரி தன்னிடம் மட்டுமே மயங்கி இருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த கோகுலுக்கு அவளின் இந்த உண்மையான முகம் மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுவும் ஒவ்வொரு இரவும் அவனிடம் அவள் "நீதான் என தொட்ட முதல் நாள்" என்று சொல்லியது அவன் காதில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இவ என்னைய ஏமாற்றி இருப்பா என்று அவனுக்குள் கர்ஜித்துக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் கோபத்தை பார்த்தவள் இதற்கு மேலும் இவன் தன்னை காப்பாற்ற மாட்டான் என்று எண்ணி அருகில் நின்று கொண்டிருந்த லில்லியை பார்த்தாள். லில்லியும் அப்படியே அதிர்ந்து போய் நின்றாள். காயத்ரி இவ்வளவு கேவலமானவள் என்று லில்லியும் நினைக்கவில்லை. அவள் முகம் முழுவதும் காயத்ரி மீதான வெறுப்பு குடியிருந்தது. கோகுலை அங்கு பார்த்ததும் சரவணன் அவன் அருகில் சென்றான். பின்பு, "நீதான் கோகுலா?" என்று கேட்டான். கோகுல் தனது முகத்தில் இருந்த கோபம் குறையாமல் சரவணனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். பின்பு, "நீதான் தாரிகாவோட ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணதா?" என்று கேட்டான். கோகுல் உடனே, "என்ன கேமராவா? எனக்கு எந்த கேமரா பத்தியும் தெரியாது" என்று சொன்னான். அதை கேட்ட சரவணன் சட்டென்று அவனுக்கு மிக அருகில் சென்றான். "ஓ, அப்படியா? நான் தான் அப்ப உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, நைஸ் டு மீட் யூ." வெளியில் பார்ப்பவர்களுக்கு சரவணன் சாதாரணமாக அவனது கையை குலுக்கியது போல்தான் இருந்தது. ஆனால் கோகுலின் விரல் எலும்புகள் அனைத்தும் உள்ளே நொறுங்கிக் கொண்டிருந்தது. வலி தாங்காத கோகுல் அலறினான். "முதல்ல என் கையை விடு. நான் தான் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல" என்று சொன்னான். அவன் பேசியதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். "நான் இப்ப என்ன பண்ண? ஜஸ்ட் உன்னோட கையை தானே பிடிச்சிருக்கேன். உன்கிட்ட வேற எதுவும் கேட்கலையே" என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் அவனது கையை முறிக்க ஆரம்பித்தான். வலி தாங்காத கோகுல் தரையில் உட்கார்ந்து அலறிக் கொண்டிருந்தான். "என் கையை விடுடா. நான் யாருன்னு தெரியாம என் மேல கையை வைக்காத. உன்னுடைய இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இது ஒன்னும் கோஸ்ட் டவுன் கிடையாது. ஜோஸ்ட் டவுன், ஞாபகம் இருக்கட்டும்" என்று சொன்னான். "அப்படியா? உன்னால என்ன என்ன பண்ண முடியும்?" என்று சொல்லிவிட்டு அவனது கையில் இன்னும் தனது பலத்தை கூட்டினான். வலி தாங்காத கோகுல் அலறினான். "இத பார், உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீ உண்மையை என்கிட்ட சொல்லு. ஒருவேளை உன்னால உண்மையை சொல்ல முடியாதுன்னு கடைசி வரைக்கும் உன்னால பேசவே முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். பாத்துக்கோ" என்று சரவணன் கேஷுவலாக சிரித்துக் கொண்டே சொன்னான். சரவணனின் அந்த செய்கையை பார்த்த லில்லி தனது கண்களை திறந்து மூடினாள். உண்மையிலேயே தான் கேள்விப்பட்ட சரவணன் தானா இவன் என்று தனது கண்கள் விரிய சரவணனையே பார்த்து கொண்டு நின்றாள்.
வலி தாங்காத கோகுல் அலறிக்கொண்டே சொன்னான். இது வரைக்கும் ஜோஸ்டவுன் மக்களை அதிகாரம் பண்ற அளவுக்கு ஒருத்தங்க வந்ததில்ல. கோஸ்டவுன்ல இருந்து வந்து நீ இங்க ஏன் மேல கைய வைக்கணும்னு நினைச்சல, கொஞ்ச நேரத்தை பாரு பாரு உன்னை நான் என்ன பண்றேன்னு என்று சொன்னவன் வேகமாக தனது செல்போனை எடுத்து அவனது தந்தைக்கு கால் செய்தான். எதிர் முனையில் போன் அட்டன் ஆனதும் கோகுல் அழுது கொண்டே பேசினான். டாடி, ஹலோ டாடி, லோட்டஸ் பிலிம் கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. ப்ளீஸ் டாடி, சீக்கிரம் கிளம்பி வந்து என்ன காப்பாத்துங்க என்று கத்தினான். அவன் அவ்வளவு கத்தியும் எதிர் திசையிலிருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருப்பதை உணர்ந்தான். ஹலோ டாடி, லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு காது கேக்குதா என்று கேட்டான். சற்று நேரத்திற்கு பிறகு அவர் பதிலளித்தார். கேக்குது. அங்க மிஸ்டர் சரவணன் இருக்காரா என்று சரவணனிற்கு மிகவும் மதிப்பு கொடுத்து பவ்யமாக பேசினார். கோகுலின் தந்தை டாப் பணக்காரர்களின் ஒருவராக இல்லாவிட்டாலும் அந்த ஊரில் அவரும் செல்வந்தராகத்தான் இருந்தார். பல பேர் அவர் முன்பு தலையை தாழ்த்து நிற்பதை பார்த்திருந்த கோகுலுக்கு இன்று சரவணனுக்கு அவர் அவ்வளவு மதிப்பு கொடுப்பது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. பின்பு, டாடி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று கேட்டான். இங்க பாரு, பைத்தியம் எனக்கு பிடிக்கல, உனக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் முன்னால நிக்கிற மிஸ்டர் சரவணன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவரோட வேலைக்காரனா இருக்க கூட உனக்கு தகுதி கிடையாது. மரியாதையா அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு தப்பிச்சுக்கிற வழியை பாரு. நீ உண்மையை சொல்லாட்டாலும் அவர் ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதையும் மனசுல வச்சுக்கோ என்று சொன்னார். இத பத்தி நீங்க அனன்யா கிட்ட கேட்டீங்களா என்று கேட்டான். அனன்யா ஜோஷ் டவுனில் பெரிய ஸ்டார் மட்டுமல்ல, அந்த ஃபேமிலியில் எல்லாமே அவள்தான். அவள் எடுக்கும் முடிவுதான் இறுதி முடிவு. அது மட்டுமல்ல, அந்த மிகப்பெரிய ஆளுக்கு பின்னால் இருப்பவளும் அவள்தான். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, யார பத்தியும் கவலை இல்ல. எனக்கு நம்ம ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன் தான் முக்கியம். நான் என்ன சொன்னேனோ நீ அதை மட்டும் செய் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். தன்னை காப்பாற்ற வேண்டிய அவரை இப்படி சொல்லிவிட்டாரே என்று எதுவும் புரியாமல் கோகுல் முழித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டது. அந்த ஹார்ன் சத்தம் அங்கிருந்த அனைவரின் காதுகளிலும் ஒரு அன்னோயிங் சவுண்டாக இருந்தது. அங்கு நின்றிருந்த அனைவரும் எரிச்சலுடன் அது யார் என்று பார்த்தார்கள். அங்கு புகாட்டி வைரான் கார் வந்து நின்றது. அந்த காரை பார்த்ததுமே கோகுலின் கண்கள் விரிய ஆரம்பித்தது. அந்த காருக்கு சொந்தக்காரன் யார் என்பது கோகுலுக்கு தெரிந்து போனது. அவனது முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை சரவணனும் கவனித்தான். அப்படியென்றால் நிச்சயம் இங்கு நடந்திருக்கும் சம்பவத்திற்கும் வந்திருப்பவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று உணர்ந்த சரவணன் காரில் யார் வருகிறார்கள் என்று கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். அவனை பார்த்ததுமே சரவணன் அடையாளம் கண்டுகொண்டான். அவன்தான் அயர்லாந்தில் சகதியை அடித்தவன். அப்படியென்றால் அது யதார்த்தமாக நடந்ததல்ல, பிளான் செய்தே செய்திருக்கிறான் என்பதை சரவணன் புரிந்து கொண்டான். அவனுக்கு அருகில் மிக நெருக்கமாக தி கிரேட் ஸ்டார் அனன்யா நின்று கொண்டிருந்தாள். அவளது ஆடை மிகவும் செக்ஸியாக இருந்தது. அவளது இடையோடு சேர்த்து தன்னுடன் இறுக அணைத்திருந்தான் அவன். அனன்யாவை தன்னுடன் அணைத்தவாறு காரில் இருந்து இறங்கியவன் சரவணனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த தாரிகாவை பார்த்ததும் விசில் அடித்தான். அதை பார்த்த சரவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் விசில் சத்தம் கேட்டு அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். பின்பு அங்கிருந்த அனைவரும் என்று சொல்லி அனன்யாவை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அவள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவனது மார்பில் சாய்ந்து ஒய்யாரமாக அவனுடன் ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தாள். தாரிகாவை பார்த்தவாறு அனன்யாவின் இடையே இறுக பிடித்துக் கொண்டான். பின்பு என்று கேட்டான். உடனே அவள், நாம இப்ப எங்க பேபி போறோம் என்று வழிந்து கொண்டே கேட்டாள். என் கண்ணுல ஒரு புதையல் பட்டு அதை வாங்கறதுக்காக தான் போறோம் என்று சொல்லி தாரிகாவை பார்த்து கண் சிமிட்டினான். என்ன பேபி புதையல் அது என்று மறுபடியும் அவனிடம் வழிந்து கொண்டே கேட்டாள். அது ஒண்ணுல பேபி, அது பேரு ஜேட் ஆர்ம்ஸ்டோன் என்று சொன்னான். உடனே அவள் அவனது மார்பில் தனது கைகளால் கோலம் போட்டுக்கொண்டே சொன்னாள், அது ரொம்ப விலை மதிப்பானது பேபி. அது நீ எனக்காக வாங்க போறிய பேபி என்று கேட்டாள். அவன் சிரித்துக் கொண்டே, நிச்சயம் அது உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது என் கைக்கு வந்ததுமே அத சுக்கு சுக்கா நுறுக்கி அதை டாய்லெட்ல தூக்கி போட்டுருவேன் என்று சரவணனையும் தாரிகாவையும் பார்த்து சொன்னான்.
அவன் சொன்ன விதத்திலேயே அவன் அவர்களைத்தான் குறிக்கிறான் என்பது நன்றாக புரிந்து போக மாதவோ சரவணன் என்று அவனது தோளில் கை வைத்தான். உடனே சரவணன், மேத்யூ, எனக்கு அந்த ஜெய்ட் ஆம்ஸ்டோன் வேணும். எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அது எனக்கு கிடைச்சே ஆகணும். என்னோட வழியில ஏவன் குறுக்கணிக்க நினைச்சாலும் நிச்சயம் அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பேன் என்று முகத்தில் கோபம் கொப்பளிக்க அவனை பார்த்து சொன்னான். சரவணன் ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தான். அவன் இவ்வளவு கோபம் கொள்வது அரிதான ஒன்று. புகாட்டி வைரானில் வந்திருக்கும் நபரை தாரிகாவிற்கு தெரியும். ஜோஷ் டவுனிற்கு வந்து 1 வாரம்தான் ஆகியிருக்கிறது. அதற்குள்ளே இந்த உலகம் எவ்வளவு கேவலமானது என்று அந்த ஒரு நபர் தாரிகாவிற்கு காட்டிவிட்டான். வெறும் ஒரே வாரத்தில் தாரிகா இதுவரை 13 ஹோட்டல்களை மாற்றியிருக்கிறாள். ஆனால் கடைசியில் அங்கு யாரும் அவளை வரவேற்கவில்லை. அவள் தங்குவதற்கும் இடத்தை கொடுக்கவில்லை. தாரிகா வேறு வழியில்லாமல் லில்லி தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றாள். அந்த ஆள் அவள் மீது முழுவதும் சேற்றை அடித்ததினால் மட்டும் சரவணன் கோபப்படவில்லை. அவன் கூறிய வார்த்தையில் சரவணன் இன்னும் கோபம் கொண்டிருக்கிறான் என அறிந்து கொண்டாள் தாரிகா. ஜேட் ஆம்ஸ்டோன்னா என்ன என்று சரவணனின் முக மாற்றத்தை கண்டு கேட்டாள். அது ஒரு வகையான மெடிசன், எலினாவை காப்பாத்துறதுக்கு என்று உண்மையை மறைக்காமல் நேரடியாக கூறினான் சரவணா. அது எவ்வளோ என்று அவளின் உதட்டை கடித்துக் கொண்டு கேட்டாள் தாரிகா. இங்கே சரவணனிடம் போதுமான பணம் இல்லையோ என்று நினைத்தாள். அவளை கனிவுடன் பார்த்தான் சரவணா. அவளின் இந்த அக்கறையும் நல்ல எண்ணமும் தான் அவனை வெகுவாய் ஈர்த்தது. ஆனால் இவ்வளவு நல்லவள் இந்த சமுதாயத்தில் இருந்தால் அது ஒரு பெரும் குற்றம். இட்ஸ் ஓகே, என்கிட்ட பணம் இருக்கு என்று மென்மையாய் கூறினான் சரவணா. மேலும், மேத்யூ நானும் அவனோட இடத்துக்கு முதல்ல போறோம், நீ இதை நினைச்சு கவலைப்படாத என்றான். அதில் தாரிகா சம்மதமாய் தலையசைக்க அதன் பின் அவள் நெற்றியில் அழுத்தமாய் இதழ் பதித்துவிட்டு மேத்யூ காரில் ஏறிக்கொண்டான். சரவணா, நீ இப்ப எவ்வளவு கொண்டு வந்திருக்க? ஜேட் ஆம்ஸ்டோன் ஆக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்பெஷலானது. இதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. பணத்தை வச்சுதான் அதை நாம எடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாம உனக்கு அங்க வர குவாலிஃபிகேஷன் இல்ல, உள்ளனுடைய இன்விடேஷன் வேணும். இந்த முறை க்ளோரி இன்டர்நேஷனல் தான் இந்த ஏலத்தை நடத்துறாங்க என்றான் மேத்யூ. அவனின் ஆக்ஷன் ஹவுஸுடன் க்ளோரி இன்டர்நேஷனல் ஆக்ஷன் ஹவுஸை ஒப்பிட முடியாது. ஜோஷ் டவுனில் இருக்கும் மிகப்பெரிய 4 ஆக்ஷன் ஹவுஸில் அதுவும் ஒன்று. நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம் என்று அமைதியாய் கூறினான் சரவணா. அவர்களால் தன்னை தடுத்து நிறுத்த முடியுமா என்ன என்பது போல் நினைத்தான். அட, இதுக்காகத்தான் நான் உனக்காக ஏற்கனவே இன்விடேஷன் லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது எனக்காக வந்த இன்விடேஷன் லெட்டர். என் பேர்ல நீ அங்க போ. எனக்கு அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட ஐடி கார்டை ஸ்கேன் பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன். அதனால உன்னால ஈஸியா அங்க நுழைய முடியும் என்று கூறினான் மேத்யூ. சாதாரண இன்விடேஷன் இல்லாமல் சரவணன் அங்கு நுழைய முடியாதோ என்ற வருத்தத்தில் அவனுடையதை சரவணனிடம் கொடுத்தான். சரவணா அவன் கூறுவதை பெரிதா எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுக்கு தெரியும் மேத்யூ நல்ல எண்ணத்தில் தான் இதனை செய்கிறான் என்று. ஆனால் ஏலம் விடும் இடத்தில் பணம் தான் எல்லாமே. அதனால் என்ன ஆனாலும் அவனால் உள்ளே செல்ல முடியும் என்ற நினைப்பில் இருந்தான் சரவணா. ஆனாலும் அந்த இன்விடேஷன் லெட்டரை வாங்கிக் கொண்டான். மேத்யூ சரவணனின் சட்டையை சரி செய்தபடியே, ஓகே, இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத. நம்மளால இப்போ க்ளோரி இன்டர்நேஷனல் ஆக்ஷன்ல ஜாயின் பண்ண முடியும். இங்க நிறைய பிக் ஷாட்ஸ் வருவாங்க. சோ அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம இரு என்றான். அதற்கு சம்மதமாய் தலையசைத்த சரவணா நேராக உள்ளே நுழைந்தான். அங்கு வாசலிலேயே அனன்யா நின்று கொண்டிருந்தாள். சரவணா நேராக அங்கு செல்ல அவனை பார்த்ததுமே முகத்தை சுழித்தாள். கருமோ, நிறைய பேருக்கு விவஸ்தையே இருக்க மாட்டேங்குது. க்ளோரி இன்டர்நேஷனல் ஆக்ஷன் ஹவுஸுக்கு வர உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா? உன்னால இங்க எதுவுமே வாங்க முடியாது. நான் இருக்கிற வரை அது நடக்க விட மாட்டேன் என்று திமிராய் கூறினாள் அனன்யா. சரவணா பெருமூச்சுடன் அவளை பார்த்து கண்டுகொள்ளாமல் சென்றான். ஜோஷ் டவுனில் அவள் மிகவும் பாப்புலராக இருப்பதனால் ஓவர் திமிரில் மிதந்து கொண்டிருந்தாள். ஜேட் ஆம்ஸ்டோன் என்னோடது என்று அனன்யாவை திரும்பி பார்த்து கூறினான் சரவணா. திமிர் எடுத்தவன் என திட்டிக்கொண்டு ஹாலை நோக்கி நடந்தாள். உள்ளே செல்வதற்கு முன் மேத்யூ சரவணனிடம் ப்ளூடூத் ஏர்பாட் கொடுத்திருந்தான். இருவரும் அழைப்பில்தான் இருந்தார்கள். ஏலத்தில் யாரேனும் சரவணனை ஏமாற்றி விடுவார்களா, இல்லை அவன் ஏதாவது தவறு செய்து விடுவானோ என்ற அச்சத்தில் தான் இந்த ஏற்பாடு செய்திருந்தான். உள்ளே நடப்பதை லைவாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்க அதனை காரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் மேத்யூ.
சரவணன் அவனின் இடத்தை கண்டுகொள்ள அது முதல் வரிசையில் இருந்தது. இதனை அறிந்ததும் அதிர்ந்தான் மேத்யூ. அவனின் அதிர்ச்சியான குரலிலேயே முதல் வரிசையில் அமர அவனுக்கு தகுதி இல்லை என்று தெரிந்து கொண்டான். இதனை ஏற்பாடு செய்தது அனன்யாவும் அந்த புகாட்டி வைரானை ஓட்டிக் கொண்டு வந்த ஜாக் டேனியலும் தான். இதற்கான காரணம் எளியது. சரவணன் தான் தாரிகாவின் காதலன் என ஜாக்குக்கு நன்றாய் தெரியும். என்ன ஆனாலும் தாரிகா அவனை விட்டுக் கொடுக்க மாட்டாள். அதனால் இன்று சரவணனை அசிங்கப்படுத்த நினைத்தான். ஆனால் சரவணன் ஜாக்கை கொஞ்சமும் மதிக்கவில்லை. அவன் மிகவும் கூலாக சீட்டில் அமர்ந்திருந்தான். ஆரோன் குடும்பத்தையே எதற்கு அவன் அஞ்சவில்லை. போயும் போயும் இவனுக்கு அஞ்சு போகிறான். பாரு, நீயும் இங்கதான் இருக்கியா என்று ஒன்னும் தெரியாதது போல கேட்டபடியே அவன் அருகில் அமர்ந்தாள் அனன்யா. அவள் சீட் அவனுக்கு அருகேயே இருந்தது. உன்கிட்ட பேசலாம், எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்லு என சரவணா கடுப்புடன் கூறி திரும்பிக் கொள்ள அவனை முறைத்தாள் அனன்யா. இதன் பின் ஜாக் பக்கம் திரும்பி அவனை கட்டிக்கொண்டாள். இருவரும் பொது இடம் என்று கூட பார்க்காமல் அவர்களின் உலகில் இருக்க சரவணன் சலிப்புடன் தலையை அசைத்துக் கொண்டான். வெளியே இருந்த மேத்யூ பயங்கர டென்ஷனில் இருந்தான். ஐயோ, சரவணா வேற முதல் ரோல உட்கார்ந்துருக்கானே, இவங்க வேணும்னே சரவணனை டார்கெட் பண்ணுவாங்க என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். வளமையாய் க்ளோரி இன்டர்நேஷனல் ஆக்ஷன் ஹவுஸில் முதல் வரிசை விஐபிகளுக்கான இடம். முதல் வரிசையில் அமர்வதற்கு $14 மில்லியன் க்ளோரி இன்டர்நேஷனலுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் க்ளோரி இன்டர்நேஷனல் அவர்களை பிளாக் லிஸ்ட் செய்து விடுவார்கள். ஒருவேளை சரவணன் இதனை கொடுக்கவில்லை என்றால் அவனின் ஐடியை பார்த்து மேத்யூவை கண்டுபிடித்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் அவனையும் பிளாக் லிஸ்ட் செய்து விடுவார்கள். ஏலம் துவங்க நிறைய பொருட்கள் ஏலத்தில் விற்கப்பட்டது. கிட்டத்தட்ட 12-15 பொருட்கள் விற்கப்பட்டாலும் சரவணன் அதிலிருந்து ஒன்றுமே வாங்காமல் இருந்தான். அவனின் எண்ணம் எல்லாம் ஜாட் ஆர்ம்ஸ்ட்ராங் மீதுதான் இருந்தது. உங்ககிட்ட காசு இல்லனா நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஏன் இப்ப ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கிற? அச்சோ, என்ன பண்ண? க்ளோரி இன்டர்நேஷனல் கூட சில நேரம் தப்பு பண்றாங்க. உன்கிட்ட பணம் இருக்கு, நீ ஏதாவது வாங்குவேன்னு நினைச்சு அவங்க உன்னை தப்பா இங்க உட்கார வச்சுட்டாங்க. ஆனா என்ன பண்ண? நீ இங்க தண்டமா தானே வந்திருக்க. இங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு நிறைய பொண்ணுங்களை மடக்க பாக்குறியா என்று கேட்டாள் அனன்யா. சரவணா ஒன்றும் பேசவில்லை. ஒரு வழியாக அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜாட் ஆர்ம்ஸ்ட்ராங் ஏலத்திற்கு வந்தது. அதுதான் கடைசி பொருள் என்பதனால் ஒரு சிறிய இடைவெளி விட்டார்கள். அனன்யாதான் இன்று அந்த இடத்தில் நட்சத்திரமாய் மின்னிக் கொண்டிருந்ததால் அனைவர் பார்வையும் அவள் மீதுதான் இருந்தது. அவள் கூறியதை கேட்டதும் உடனே சரவணனை வினோதமாய் மற்றவர்கள் பார்த்தார்கள். இதே நானா இருந்தேன்னா அவனை மாதிரி முதல் ரோல உட்கார்ந்து நிறைய போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி நிறைய பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். இந்த க்ளோரி இன்டர்நேஷனலுக்கு என்னாச்சு? மிஸ்டர் டேனியல் $27 மில்லியன் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணாம கஞ்ச பிசினாரியா இருக்கான். வர வர இந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல ரூல்ஸ் இல்லாம இருக்கு, கண்டவனெல்லாம் உள்ள விட்டுருக்காங்க பாரு என்று அங்கிருந்தவர்கள் அனைவரும் பேசிக்கொள்ள அனன்யா வெற்றி மிதப்பில் சிரித்தாள். ஜாக்கும் மகிழ்ச்சியாய் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். இதற்குதான் இன்று அவன் அனன்யாவை அழைத்து வந்திருக்கிறான். அவனுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். ஜாக்கின் செல்ல பிராணி போல் அனன்யா ஜாக் மனதில் மகிழ்ந்து கொண்டிருக்க அந்நேரம் மேடையில் ஜாட் ஆர்ம்ஸ்ட்ராங்கை அனைவரின் பார்வை முன்பிலும் வைத்தார்கள். அது மிகவும் நேர்த்தியாகவும் பளபளப்பாகவும் தூரத்திலிருந்து பார்க்கவுமே மின்னிக் கொண்டிருந்தது. நீயும் இதை வாங்கத்தான் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதில் இளக்காரமாய் சிரித்தான் ஜாக். ஆமா, இத வாங்கி என்னோட பாத்ரூம்ல வைக்க போறேன் என்று திமிராக கூற அனைவரும் அதிர்ச்சியாக ஜாக்கை பார்த்தார்கள். ஜாட் ஆர்ம்ஸ்ட்ராங்கின் ஆரம்ப விலை $1 மில்லியன் என்று நிர்ணயம் செய்தார்கள். சரி, அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிரைஸ் சொல்லு என்று தூண்டிவிடும் எண்ணத்தில் கூறினான் சரவணா. $7 மில்லியன் என்று சரவணனை பார்த்து கையை உயர்த்தினான் ஜாக். அனைவரும் அதிர்ச்சியுடன் ஜாக்கை பார்த்தார்கள். இப்போ உன்னோட டர்ன் என்றான் ஜாக். ஜாக் பெரிய பணக்காரன் என்று அவனுக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு நிறைய ஆள்பலமும் இருக்கிறது. சரவணா அவனின் கார்டை உயர்த்தினான். அங்கிருந்த அனைவருமே பெரிதாய் அதிர்ந்தார்கள். வெளியே பார்த்து கொண்டிருந்த மேத்யூவும் திகைத்தான். அவனின் கவனம் முழுவதும் சரவணன் மீதுதான் இருந்தது. அவனின் எதிராளி ஜாக் ஆயிற்றே, பயப்படாமல் இருப்பானா?
ஜாக் $7 மில்லியன் காட்டிய போது அதிர்ச்சியில் இருந்தவன் இன்னும் மீளாமல் இருந்தான். இதில் சரவணன் $20 மில்லியன் காட்டிட இன்னும் அதிர்ந்தான். அவன் மட்டுமில்லை, அங்கிருக்கும் அனைவரும் ஜாக் உள்பட அதிர்ந்தார்கள். அனன்யாவும் வாயை பிளந்து கொண்டு சரவணனை பார்த்தாள். சரவணனை பற்றி தரக்குறைவாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் மொத்தமும் வாயை மூடிக்கொண்டார்கள். இனி அவர்களால் சரவணனை சந்தேகிக்க முடியாது. ஜாக் பேசியதை விட 13 மில்லியன் அதிகமாக பேசி $20 மில்லியன் கொண்டு வந்து விட்டான் சரவணா. இப்போ உன் டர்ன் என்று ஜாக் பக்கம் திரும்பினான் சரவணா. எச்சிலை கூட்டி விழுங்கியவன் பயத்துடன் சரவணனை பார்த்தான். ஏற்கனவே $20 மில்லியன் வந்துவிட்டது. இன்னும் உயர்த்த வேண்டுமா என்ன? இது ஒன்றும் சிறிய தொகையில்லையே. அதுவும் சரவணனின் தோரணை நீ எவ்வளவு உயர்த்தினாலும் எனக்கு கவலை இல்லை, அதீத விலை கொடுத்து நான் வாங்கிவிடுவேன் என்பது போல் இருந்தது. ஒரு நிமிடம் தயங்கிய ஜாக் பின்பு சரவணன் முன் அசிங்கப்படக்கூடாது என்று கார்டை உயர்த்தினான். ஆனால் அவன் உயர்த்த முன்பு சரவணன் கார்டை உயர்த்தி விட்டான். $130 மில்லியன், $130 மில்லியன் என்று ஒரே அடியாக உயர்த்தி விட்டான் சரவணா. அந்த நொடி அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியில் எழுந்து விட்டார்கள். குளோரி இன்டர்நேஷனல் ஆக்ஷன் ஹவுஸில் இதுவே உயர் ரக தொகை. இதுவரை இந்த தொகையில் எந்த ஒரு பொருளும் விற்றதில்லை. 7 மில்லியனை அதிகம் என்று நினைத்திருந்தார்கள். மொத்த ஆக்ஷனில் விற்ற தொகையை விட அதிகமாய் ஒரு பொருளுக்கு பேசியிருந்தான் சரவணா. அனைவரும் திகைப்புடன் எழுந்து சரவணனை பார்க்க ஜாக் உடல் நடுங்கியது. அவன் காட்டலாம் என்று நினைத்திருந்த கார்டை அப்படியே கீழே போட்டு விட்டான். ஒரேடியா $130 மில்லியன். இவ அவ்வளோ பெரிய பணக்காரனா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று மனதில் நினைத்தான் ஜாக். மிஸ்டர் டேனியல், நீங்க பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண விரும்புறீங்களா என்று மேடையில் இருந்த ஹோஸ்ட் அவனிடம் கேட்டார். ஜாக்குக்கு பெரிய அவமானமாயிருந்தது. ஹோஸ்ட் கேட்டதும் அனைவரும் ஜாக்கை எதிர்பார்ப்புடன் பார்த்தார்கள். நான் இத அவனுக்கே கொடுக்கறேன் என்று வேறு வழி இல்லாமல் கூறினான் ஜாக். உடனே மொத்த கூட்டமும் வெடித்து சிரிக்கத் தொடங்கியது. அதில் ஜாக்கின் முகம் கருத்தது. இவன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான் என்று யோசித்தாள் அனன்யா. ஜாக்கிடம் $130 மில்லியன் இல்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் ஒரே பொருளை அவ்வளவு பணம் கொடுத்து வாங்க அவனால் முடியாது. சரியான முட்டாளா இருக்கான் என்று கடுகடுத்தான் ஜாக். இதுவே அவன் அசிங்கப்படுவது முதல் முறை. சிறிது நேரம் கழித்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான் ஜாக். நீ கவலைப்படாத, ஜேட் ஆர்ம்ஸ்ட்ராங் என்னோடது. என் கைக்கு அது வந்த உடனேயே நான் உனக்கு கொடுத்துட்றேன். நீ அதை வச்சு உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, ஓகே என்றான் ஜாக். அதில் அனன்யாவிற்கு மகிழ்ச்சி தாழவில்லை. மிஸ்டர் டேனியல், நீங்க ரொம்ப நல்லவரு என்று கூறி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அனன்யா. ஜாக் சரவணனை மட்டமாக பார்த்து கொண்டிருந்தான். சரவணன் ஜாட் ஆர்ம்ஸ்ட்ராங்கை பெற்றதை மேத்யூவால் நம்ப முடியவில்லை. இப்ப புரியுது, இவன் இவ்வளவு தெனாவட்டா இருந்தான்னு. சரியான ஆளுதான், ஆனாலும் $130 மில்லியன் ரொம்ப அதிகம்தான் என்று வெளியே இருந்தவன் கூறிக்கொண்டான். ஏலத்தின் முதல் பாகம் முடிய சரவணன் ஜாட் ஆர்ம்ஸ்ட்ராங்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்ப பார்த்தான். ஆனால் அவனை வழிமறித்தான் ஜாக். ஒரு நிமிஷம் என்று கத்தினான். வெளியே இருக்கும் மீடியா ஆட்கள் சரவணனை இன்டர்வியூ எடுக்க ஆர்வமாய் காத்திருந்தார்கள். எங்கிருந்தோ வந்த மிகப்பெரிய பணக்காரனை பேட்டி எடுத்து அவர்களின் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போட வேண்டும் என்று நினைத்தார்கள். என்ன அப்படியே போலான்னு பாக்குறியா என்றான் ஜாக். எனக்கு இப்படியே போகணும்னு எண்ணம் இல்லதான், ஆனா என்ன பண்ண, எங்க ஃபேமிலியில ஒரு ரூல் இருக்கு என்றான் சரவணா. என்ன ரூல்ஸ் என்று அவன் கலாய்ப்பது கூட புரியாமல் ஆச்சரியமாய் கேட்டான் ஜாக். வேலின் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாய்களை அடிக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு, இல்லனா நானும் சும்மா போக மாட்டேன் என்று தோலை குலுக்கி அசட்டையாக கூறினான் சரவணா. இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே சரவணனால் அசிங்கப்பட்டு நிற்கிறான். இதில் தன்னை இன்னும் அவன் நாய் என்று அழைத்தது அவனுக்கு ஆத்திரத்தை அதிகரித்தது. சரவணா தானே என்று கேட்டான் ஜாக். உடனே கைகளை சொடுக்கிட அங்கு வேலை பார்ப்பவர்கள் வந்தார்கள். சுற்றியுள்ள அனைவரும் குழப்பத்துடன் நின்றார்கள். வந்திருக்கும் ஸ்டாஃப்ஸ் அனைவரும் ஆக்ஷன் ஹவுஸ் உள்ளே நுழைவதற்கு சரி பார்ப்பவர்கள், என்ன நடக்குதுங்க, எனக்கு தெரியல, எதுக்கு திடீர்னு செக்யூரிட்டியை கூப்பிட்டாரு,
மிஸ்டர் டேனியலை விட அந்த பையன்கிட்ட நிறையவே பணம் இருக்கு என்று அங்கிருப்பவர்கள் பேசிக் கொண்டார்கள். சரவணனை முறைத்த ஜாக், வெறும் பணம் மட்டும் இருந்தா இந்த இடத்துக்குள்ள நுழையலாம்னு அர்த்தம் இல்ல சரவணா. இந்த இடத்துக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். இங்க வரதுக்கே உனக்கு தகுதி இல்ல. அப்புறம் எதுக்கு நீ முன்னாடி சீன் காட்டிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியானார்கள். சரவணா இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தும் இங்கு வர தகுதி இல்லையா என்று யோசித்தார்கள். என்னது, அவன்கிட்ட இன்விடேஷன் லெட்டர் இல்லையா? வேற ஒருத்தரோட ஐடென்டிட்டில அவன் வந்திருந்தாலும் இப்ப அதுக்கு என்ன? அவன்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு. இதுல கலந்துகிட்டா என்ன குறைஞ்சிட போகுது என்று அங்கிருந்தவர்கள் பேச ஜாக்குக்கு கோபம் வந்தது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஒண்ணுதான். அது யாருக்காகவும் பிரேக் பண்ணக்கூடாது. நான் டேனியல் குடும்ப சார்பா தான் இங்க வந்திருக்கேன். குளோரி இன்டர்நேஷனல் எனக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இங்க வர தகுதியே இல்லாத குப்பையெல்லாம் எப்படி என் பக்கத்துல உட்காரலாம்? டேனியல் குடும்பத்தால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்ததுன்னு மறந்துட்டீங்களா என்று கடுப்புடன் கேட்டான். டேனியல் குடும்பத்தின் பெயரை பயன்படுத்தி பிரச்சனை செய்ய முடிவெடுத்து விட்டான் ஜாக். அங்கிருந்த ஹோஸ்டும் மேனேஜரும் பிரச்சனை நடப்பதை உணர்ந்து உடனே லைவ் ஸ்ட்ரீமிங்கை நிறுத்திவிட்டார்கள். அதில் ஜாக் இன்னும் சத்தமாய் கத்தத் தொடங்கினான். எனக்கு பதில் சொல்லுங்க. இவன மாதிரி ஒரு குப்பை எல்லாம் எதுக்கு என் பக்கத்துல உட்கார்ந்தான்? முதல்ல இந்த இடத்துக்கு வர இவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்று கத்திட ஹோஸ்ட் மேடையை விட்டு இறங்கி சரவணனிடம் வந்தார். இந்த சீட் நான் ஏற்பாடு பண்ணது என்று கூற அடுத்த நொடியே அவர் கன்னத்தில் பளார் என்று அறிந்தான் ஜாக். யூ இடியட்! சீட் அரேஞ்ச் பண்ண உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார நாயை என் பக்கத்துல உட்கார வச்சேன் என்று திட்டினான். ஹோஸ்ட் அதிர்ந்தார். சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் திகைப்புடன் பார்த்தார்கள். அந்த ஹோஸ்ட் கன்னத்தை கையில் தாங்கியபடியே பின்னால் திரும்பி இன்சார்ஜை பார்க்க அவரோ சரவணனை பார்த்தார். அதான் சார் ஆர்வமா கேக்குறாருல, சொல்லு என்று பொறுமையுடன் கூறினான் சரவணா. அதற்கு சம்மதமாய் தலையசித்தான் இன்சார்ஜ். உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் பக்கம் திரும்பினார். உடனே இவன் அடிச்சு வெளியே துரத்துங்க, இந்த பக்கமே வரக்கூடாது என்று கட்டளையிட்டார். இதை கேட்டதும் தான் ஜாக்குக்கு நிம்மதியாக இருந்தது. அவன் முழுதாய் மகிழ்வதற்கு முன்னே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஜாக் பக்கம் நடந்தார்கள். அவனையும் அனன்யாவையும் கார்ட்ஸ் பிடித்துக் கொள்ள இருவருமே பெரிதாய் அதிர்ந்தார்கள். என்ன பண்றீங்க? நீங்க என்னையும் ஜாக்கையும் வெளியே அனுப்ப பாக்குறீங்களா என்று அதிர்ச்சியுடன் கத்தினாள் அனன்யா. நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன கண்ணு தெரியல என்று காட்ஸிடம் காட்டு கத்தலாய் கத்தினான் ஜாக். அதன் பின் இன்சார்ஜ் பக்கம் திரும்பியவன், என்னையே அவமதிக்கிறியா நீ? உன் பாஸ் இங்க வர சொல்லு. ஜோஸ் டவுன்லயே பெரிய ஆக்ஷன் ஹவுஸ் வச்சு இருக்கிறதுனால நீ பெரிய ஆள் நினைக்காத. உன் பாஸே இங்க வந்தாலும் எனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் என்று ஆக்ரோஷமாய் திட்டினான். யாரு குப்பைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் என்றான் சரவணா. இன்சார்ஜ் காட்ஸ் பக்கம் திரும்பி, இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவனா தானே கேட்டான், சீக்கிரம் உன்னை வெளியே அனுப்புங்க என்று கடுமையான குரலில் கூறினார். ஜாக் உறைந்து விட்டான். அவனை செக்யூரிட்டி கார்ட்ஸ் தரதரவென்று இழுத்துக்கொண்டு வெளியே சென்றார்கள். அவனை இழுத்து சென்றாலும் அந்த இன்சார்ஜ் அங்கு பேசுவது அவன் காதில் தெளிவாக விழுந்தது. சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் கேர்லெஸ்ஸா இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வர நினைப்புல இதை நான் கவனிக்காம விட்டுட்டேன். ஒரு குப்பையை போய் உங்க பக்கத்துல வச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சாரி சார் என்று மன்னிப்பு கேட்டான் இன்சார்ஜ். இன்சார்ஜ் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க ஜாக் திகைத்தான். தன் காதல் சரியாகத்தான் விழுந்ததா என்று சந்தேகத்துடன் பார்த்தான். சரவணனை பார்க்க அவனும் மிகவும் சாதாரணமாய் இருந்தான். ஆனால் அவன்தான் குளோரி இன்டர்நேஷனல் ஆக்ஷன் ஹவுஸுக்கு முதலாளியாய் இருக்கிறான். 10 பில்லியனுக்கு கீழ் சொத்து மதிப்பு இருப்பவர்களால் ஒரு ஏலம் விடும் இடத்தை வாங்கிட முடியாது. அதிலே அவனுக்கு புரிந்தது சரவணனின் தகுதி என்னவென்று. என்ன விடுங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்று செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை தூக்கிச் செல்ல கத்தி தீர்த்தான் ஜாக். அவன் கத்த கத்த வேண்டுமென்றே வேகமாய் தூக்கி அவனை தரதரவென்று இழுத்து சென்றார்கள். கடைசியில் ஜாக்கையும் அனன்யாவையும் அந்த இடத்தை விட்டு வெளியே தரையில் தள்ளிவிட்டார்கள். அவர்கள் விழுந்த மறுநொடிய ரிப்போர்ட்டர்ஸ்கள் அனைவரும் இருவரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஜாக்கின் முகம் கருத்தது. டேனியல் குடும்பம் மானமே தெருவில் சந்தி சிரிக்கிறது. அதீத கோபத்துடன் தரையில் ஓங்கி குத்த அவன் கையில் இருந்து ரத்தம்தான் வழிந்தது. சரவணா, நீ பணக்காரனா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, இந்த இடம் உன்னோடதா இருந்தாலும் உனக்கு பின்னாடி யார் இருந்தாலும் நீ டேனியல் குடும்பத்துக்கிட்ட மோதி இருக்க கூடாது என்று ஆத்திரத்துடன் மனதில் நினைத்தான் ஜாக். அவனை சூழ்ந்திருந்த ரிப்போர்ட்டர்கள் அவன் முன்பு மைக்கை நீட்டி
கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். மிஸ்டர் டேனியல், உங்களுக்கு என்ன ஆச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கும் க்ளோரி இன்டர்நேஷனல் ஆக்ஷன் ஹவுஸுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுக்கொண்டு அவனை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இவையெல்லாம் நேரடியாக ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்ல என்றான் ஜாக். ஆமா, நாங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இந்த வருஷம் மட்டுமே க்ளோரி இன்டர்நேஷனல் டேனியல் ஃபேமிலி எவ்வளவு டீல்ஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? க்ளோரி இன்டர்நேஷனல் டேனியல் குடும்பத்து மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கு என்று அனன்யா சமாளித்தாள். கீழே விழுந்தவர்கள் மெல்ல எழுந்தார்கள். அனன்யா ஏற்கனவே மிகவும் குட்டியாக உடை அணிந்திருந்தாள். கீழே விழுந்ததில் ஆடை விலகி இருந்தாலும் அவள் வெட்கமே இல்லாமல் மீடியாவை புகைப்படம் எடுக்க விட்டாள். கேமரா முன்பு பிரபலமடைய ஒரு வாய்ப்பையும் விட்டுவிட மாட்டாள். ஒரு வழியாய் பேசி மீடியாவை அங்கிருந்து அனுப்பிவிட்டாள் அனன்யா. அவர்கள் சென்ற பின் ஜாக் அவனின் அசிஸ்டன்ட் ப்ரூஸுக்கு அழைத்தான். ப்ரூஸ், எனக்காக உடனே சரவணனோட பேக்ரவுண்ட செக் பண்ணு என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். அவனுக்கு அப்போது சரவணனை துண்டு துண்டாக வெட்டி போட வேண்டும் போல் இருந்தது. இதோ உடனே பண்றேன் என்றான் ப்ரூஸ். அப்புறம் அந்த வீடியோவை இப்ப ரிலீஸ் பண்ணு. இல்ல வேண்டாம், இப்ப பண்ண வேண்டாம். அதுக்கான நேரம் இன்னும் வரல. முதல்ல நான் தாரிகாவை டாப்ல கொண்டு வர போறேன். எல்லாரும் கவனத்தை அவ மேலேயே செலுத்தணும். அப்பதான் அவ அந்த ரூம்ல இருந்த வீடியோவை நான் லீக் பண்ணுவேன். என்றான் ஜாக். ப்ரூஸ் ஒரு நொடி உறைந்தான். அவனுக்கே இந்த செயல் கொடூரமாக இருந்தாலும் வேறு வழியில்லாமல் அதனை அவன் பின்தொடர்ந்துதானே ஆக வேண்டும். சிறிது நேரத்திலேயே சரவணன் பற்றிய தகவலை திரட்டிக் கொண்டு ஜாக்குக்கு அனுப்பினான். அதை பார்த்ததுமே சத்தமாய் சிரித்தான் ஜாக். அவனை பத்தி எல்லாமே வித்தியாசமா இருக்கே என்று புருவம் சுருக்கினாள் அனன்யா. ஈஸ்வரி பற்றி கேள்விப்பட்டதும் ஆழமாய் யோசித்தாள். அவனை என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணி பாரு என்று தெனாவட்டாக கூறினான் ஜாக். மிகவும் ஆர்வமாய் நடக்கப் போவதை எதிர்பார்த்து காத்திருந்தான். 10 நிமிடம் கழித்து சரவணன் வெளியே வந்தான். அவனுக்காக வாசலிலே மேத்யூ காத்திருந்தான். அத வாங்கிட்டியா? உன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ புரியுது எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட அம்பாசிடரே டேட் பண்ண எப்படி முடிஞ்சதுன்னு என்று கிண்டல் செய்தான் மேத்யூ. அவனுக்கு சரவணனை நினைத்து மகிழ்ச்சியா இருந்தது. சரவணா பதில் ஏதும் சொல்லவில்லை. மேத்யூவிற்கு அவன்தான் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸின் இன்சார்ஜ் என்றும் எலினாவை அவன்தான் தேர்வு செய்தான் என்றும் கூறினால் அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் என்று தெரியவில்லை. என்ன இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ என்றான் சரவணா. அதன் பின் இருவரும் அங்கு சென்றார்கள். காரில் செல்லும் போதே சரவணா விக்ரமுக்கு அழைத்தான். என்ன அதுக்குள்ள உங்களுக்கு ஜேட் ஆம்ஸ்டோன் கிடைச்சிருச்சா என்று அதிர்ச்சியுடன் கேட்டவர் மேலும், அப்போ நான் இவரை ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன், கவலைப்படாதீங்க. நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஆளை நீங்க நம்பலாம் என்றார். மருத்துவமனை வந்ததும் சரவணன் விக்ரம் சொன்ன மருத்துவரை கண்டுகொண்டான். தூரத்தில் இருந்த ரத்தினம் இதனை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம் வந்தான் சரவணா. இந்த ஆளால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல என்று யோசனையாக கேட்டான். எனக்கும் பார்த்தா அப்படி தெரியல. ஆனா ஹிக்ஸ்பர்க்ல இருக்கிறவங்களை பத்தி அவ்வளவு ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒக்சியாலேயே அது ஒரு தனிப்பட்ட இடம். அவங்களோட கலாச்சாரமே தனித்துவமா இருக்கும். நம்ம மாடர்ன் கல்ச்சர் இன்னும் அங்க எடுபடாது. சொல்லப்போனா அந்த இடம் ஹோக்ஸியோட பொக்கிஷம். ஆனா விக்ரம் கண்டுபிடிச்ச ஆள்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே என்ன ஆனாலும் ஜஸ்டின் வெளியே தானே இருக்கா என்று கூறிவிட்டு ரத்தினம் அவர் வீட்டிற்கு சென்றார். சரவணனுக்கு திடீரென்று ரத்தினத்திடம் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தான். ரத்தினம் நிலையில் அவன் இருந்தால் இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் வெட்டிலேயே படுத்து கிடந்திருப்பான். கடந்த சில நாட்களாய் அவன் சந்தித்த இன்னல்களுக்கு மெத்தையில் படுத்து கிடந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்தான். இதில் அந்த பெண்ணிற்கும் ரத்தினத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் என்று ஆழமாய் யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணா. அந்நேரம் அவளின் போன் அடிக்க எடுத்து பார்த்தான். சாராதான் அழைத்தார். ஒரு நொடி திகைத்தவனுக்கு மனதை திடப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தான். அவனுக்கு சாரா பெரும் பிரச்சனையாகவே இருந்தார். ஆனால் சரவணனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக சாராவின் நடவடிக்கை வேறுபட்டு இருந்தது. சரவணா, நீ இப்ப ஜார்ஜ் டவுன்ல இருக்கியா என்று எடுத்ததுமை கேட்டார் சாரா. உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு நொடி தயங்கி கேட்டான். எனக்கு எப்படி தெரியுமாவா? எலினா என்னோட பொண்ணு. நீ அவளை கடத்திட்டு போன விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏற்கனவே அவ ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு. நீ எப்படி அவளை காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அம்மாவா நான் அங்க இருந்தாகணும்.
அவளுக்காக சமைச்சு கொடுத்து அவளை நான் பாத்துக்க இருக்கணும் என்று சாரா கூற சரவணன் பெரிதாய் குழம்பினான். இது உண்மையிலேயே இந்த சாரா கிழவிதானா இல்ல ஆவி ஏதாச்சும் பூந்துருச்சா என்று யோசித்தான். நான் ஏற்கனவே ஜோஷ்டவுன் வந்துட்டேன். எலினா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. சீக்கிரம் சொல்லு. இதே மாதிரி நீ திரும்ப பண்ணினா நான் உன்னை விடவே மாட்டேன். என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணு. அவளை ஏமாத்தி எப்படியோ இங்க கூட்டிட்டு வந்துட்ட. அவளுக்கு இந்த இடமும் பழக்கம் இல்ல, இங்க சாப்பிடுற சாப்பாடும் பழக்கம் இல்ல என்று ஒரே அடியாக நல்லவர் போல் பேசும் சாராவை அவனால் நம்ப முடியவில்லை. தன்னைத்தான் கிள்ளி தான் காண்பது கனவா இல்லை நனவா என்று பார்க்க நினைத்தான். அதன் பிறகு சாராவிற்கு அட்ரஸை அனுப்பினான். விக்ரம் அழைத்து வந்த மருத்துவரை பொறுத்தவரை இது ஒன்றும் குணப்படுத்த முடியாத வியாதி இல்லை. ஜாட் ஆல்மஸ்டோன் எந்நேரமும் எலினா பக்கம் இருக்க வேண்டும். மருத்துவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டு தலையை அசைத்துக் கொண்டிருந்தான் சரவணா. சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் தொடங்கியது. 2 மணி நேரம் கழித்துதான் வெளியே வந்தார் மருத்துவர். தேங்க்யூ சோ மச் டாக்டர் என்று அந்த மருத்துவரின் கையை குலுக்கிவிட்டு அவரிடம் $1 மில்லியன் இருக்கும் கார்டை ட்ரீட்மெண்ட் செலவாய் கொடுத்தான். இதுக்கு அவசியம் இல்ல. விக்ரமோட ஃப்ரெண்டு அப்படியே ஃபீஸ் கொடுக்கணும்னு நினைச்சா எக்ஸ்பெக்ட் பிரைஸ் கொடு. ஃபியூ டாலர்ஸ் தான் ஆகும். இந்த மருந்தை ஏற்பாடு பண்ணது நீ. சோ நீ பே பண்ணணும்னு அவசியமும் இல்ல. இப்ப இருந்து நாம ஃப்ரெண்ட்ஸ். எதிர்காலத்துல உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கான்டாக்ட் பண்ணு, யோசிக்காத என்றார் டாக்டர். அவர் சீரியஸாக கூறுவதனால் சரவணன் வற்புறுத்தவில்லை. அதன் பிறகு விக்ரமிடம் கூறி மருத்துவரை ஹோட்டலுக்கு அனுப்பினான். அவர் சென்ற பின்தான் சாரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். என்னாச்சு என்று எலினா படுத்து கிடப்பதை பார்த்து ஆக்ரோஷமாய் சரவணனை முறைத்தார். பண்றதையும் பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறியா என்று திரும்பி கேள்வி கேட்டான் சரவணா. அது வார்த்தை வராமல் தடுமாறினார் சாரா. மேலும் எதுவும் கூறாமல் எலினாவை பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். 2 மணி நேரம் கழித்து விக்ரம் சரவணனுக்கு அழைத்தார். சரவணா மரீன் கிளப்பை ஜோஷ்டவுனுக்கு கொண்டு வருவதை பற்றி ரத்தினத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். விக்ரமிடமிருந்து அழைப்பு வந்ததும் உடனே அழைப்பை ஏற்றான். பாஸ், எலினா ரத்த வாந்தி எடுக்கிறா என்று படபடப்புடன் கூறினான் விக்ரம். என்ன என்று பெரிதாய் அதிர்ந்தான் சரவணா. அவன் அந்த மருத்துவரிடம் பேசும்போது ரத்த வாந்தி பற்றி எதுவும் கூறவில்லை. ஆமா, ரொம்ப அதிகமா பிளட் வாமிட் பண்றாங்க என மேலும் பதட்டமாக கூறினான் விக்ரம். உடனே டாக்டர் கூப்பிடு, என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க, சீக்கிரமா, நான் உடனே வரேன் என்று பயத்தில் கூறினான் சரவணா. இல்ல, இது டாக்டர் ப்ராப்ளம் இல்ல பாஸ் என்று தயங்கினார் விக்ரம். விக்ரம் அழைத்து வந்த மருத்துவரிடம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் ஜாட் ஆர்ம்ஸ்ட்ராங் காணாமல் போனது. பாஸ், ஜேட் ஆர்ம்ஸ்ட்ராங் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து. அது எலினா கிட்ட இல்ல. அவன் நிலைமை ரொம்ப மோசமாகும் என்றார் விக்ரம். இன்னும் 3 நாட்களுக்குள் அந்த கல்லை கண்டுபிடிக்கவில்லை என்றால் எலினா உயிரை போகும் நிலை உண்டாகும். அதில் கைகளை இறுக மூடினான் சரவணா. நான் முதல்ல அங்க வரேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் ரத்தினம் பக்கம் திரும்பினான். நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். மெரைன் கிளப்ப பத்தி நீங்க பாத்துக்கங்க என்றான். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஆனா டீமை மேலும் தயார்படுத்த நமக்கு ஃபண்ட் தேவைப்படுது. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நான் அவ்வளவு ஃபெமிலியரா இல்ல. ஆனா எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும். இதுல நாம இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுல டாப்பா இருக்கிறவங்கள தான் நாம பார்க்கணும் என்றார் ரத்தினம். அடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் பொறுமையாய் எடுத்து வைப்பது வெற்றிக்கு ஒரு நல்ல வழிகாட்டும் என்பது ரத்தினத்தின் நம்பிக்கை. என் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல என்று கூறி அங்கிருந்து கிளம்பினான் சரவணா. ரத்தினம் அமைதியாக டீயை குடித்துக் கொண்டிருந்தார். இந்த பையனை என்னதான் பண்றது? இவனுக்குன்னு ஒரு சேவிங் செய்ய எதுவுமே இல்லை. அயர்லாண்ட்லயே இவனுக்கு பணம் கொடுக்க நினைச்சாங்க. ஆனா இவன் அதை வாங்கிக்கல. என்ன கோவப்படுத்த பாக்குறானா என்று சொல்லிக் கொண்டவர் ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்றார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து இங்கு வந்திருக்கிறார் ரத்தினம். அவரின் குடும்பம் இப்போது என்ன செய்கிறது என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண் மட்டும் தன்னை அடிக்கடி சந்திக்க வருவார் என்று அவருக்கு தெரியும். 20 வருடங்களுக்கு முன்னே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்தார். அதை நினைக்கவே அவரின் கைகள் நடுங்கியது. முயன்றவரை தன்னை அமைதிப்படுத்த முயற்சித்தார். அதன்பின் அமைதியாய் சோஃபாவில் படுத்துக் கொண்டார். அவர் கண்களில் அன்பும் வெறுப்பும் போட்டி போட்டுக் கொண்டு இருந்தது. திரும்ப என்ன பார்க்க வராத, இல்லன்னா நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும் என்று உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கத்தினார் ரத்தினம். மருத்துவமனையில் சரவணா அரக்க பறக்க ஓடி வந்தான். எங்க எலினா என்று கேட்டுக்கொண்டே வேகமாய் வர எலினா அறை வெளியே தாரிகாவும் நின்றிருந்தாள்.
எலினாவின் நிலைமை பற்றி தாரிகாவிற்கு தெரியும். அதனால் அவளை பார்க்க அங்கு வந்திருந்தாள். இதே மாதிரி ஒரு நிலையை தாரிகா அனுபவித்திருக்கிறாள். இப்போது எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல், பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாயிருந்தாள். அவளுக்கு தெரியும் சரவணன் எண்ணத்தில்தான் இந்த நிலையில் இருக்கிறோம் என்று. என்ன ஆனாலும் தம் சரவணனுக்கு தான், சரவணன் தமக்குதான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். சரவணன் மீது உள்ளுக்குள் லேசான கோபம் இருந்தாலும் அவனை முழுதாய் நம்பினாள். இங்கு வருவதற்கு முன்பு செய்திகளில் கேள்விப்பட்டது போல எலினா எப்படி இருப்பாள் என்று பார்க்கத்தான் வந்தாள். உண்மையிலேயே அவள் அழகாகத்தான் இருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டாள். ஆனால் சோர்வான முகத்துடன் ஓய்ந்து போய் உறக்கத்தில் இருப்பவளை பார்க்கவே தாரிகாவிற்கு மனம் கசந்தது. எப்படியாவது அவளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. முகமெல்லாம் வெளுத்து இறக்கும் தருவாயில் இருக்கும் நபரை போல் கிடந்தாள் எலினா. அதை கண்டு பெரிதாய் திகைத்தான் சரவணா. இது எப்படி நடந்துச்சு என்று கைகளை முறுக்கிக் கொண்டு கேட்டான். எலினாவின் கழுத்தில் செயினாக போடப்பட்டிருந்த ஜாட் ஆல்ம்ஸ்டன் காணாமல் போயிருந்தது. பாஸ், உங்களுக்கு அந்த டாக்டர் தான் இதை பண்ணிருப்பான்னு சந்தேகமா இருந்தா நான் உடனே அவரை இங்க கூட்டிட்டு வரேன். அவன் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அந்த டாக்டரை டார்ச்சர் பண்ணியாச்சும், ஏன் கொலை கூட பண்ணியாச்சும் அந்த கல்லை உங்களுக்காக கண்டுபிடிச்சு தரேன் என்று கோபத்துடன் கூறினார் விக்ரம். உள்ளுக்குள் அந்த மருத்துவர் இப்படி செய்தாரா என்று நம்ப முடியாமல் நினைத்தாலும் சரவணனுக்கு அவரின் விசுவாசத்தை காட்ட நினைத்தார். சரவணன் அந்த மருத்துவரை சந்தேகிக்கவில்லை. அவரின் மருத்துவ அனுபவத்தை கண்கூடாக பார்த்தானே. அப்படி இருக்கையில் நிச்சயம் தவறாக இருக்காது என்று தோன்றியது அவனுக்கு. ஒரு நிமிஷம் என்று கூறி அவனின் போனை எடுத்தான் சரவணா. மருத்துவரை தவிர சாரா மட்டும்தான் இன்று எலினா அருகே இருந்தார். கோபத்தை கட்டுப்படுத்திய சரவணா சாராவிற்கு அழைத்தான். ஹலோ என்று அழைப்பை எடுத்ததுமே எதுவுமே நடக்காதது போல் கேட்டார் சாரா. மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், என்ன பண்றீங்க என்று ஒன்றுமே நடவாதது போல் கேட்டான் சரவணா. நான் ஷாப்பிங் பண்றேன். உனக்கு எலினா பத்தி சரியா தெரியாது. அவளுக்கு இங்க இருக்கிற ஃபுட் எதுவுமே பிடிக்காது. நீ முதல்ல அவளை மதிக்கவே இல்ல. நல்லவேளை அவளை பாத்துக்க நான் இங்க இருக்கேன் என்றார். அவரிடம் எந்த மாற்றத்தையும் உணரவில்லை சரவணா. ஆனாலும் மேலும் கேள்வி கேட்டான். மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், நீங்க இங்கிருந்து வெளியே போகும்போது ஏதாவது தப்பா ஃபீல் பண்ணீங்களா என்று கேட்டான். என்ன என்று கேட்ட சாராவின் குரல் உடனே மாறியது. எலினா போட்டிருந்த ஜேட் ஆர்ம்ஸ்டோன் காணாம போயிடுச்சு. சுற்றி விளைக்காமல் நேரடியாக கூறினான் சரவணா. அதில் சாராவிற்கு கோபம் அதிகரித்தது. சரவணா, என்ன சொல்ல வர என்று கேட்டார். நான் எதையும் சொல்ல வரல மிஸ்ஸஸ் ஆல்பர்ட். எலினாவை சரிப்படுத்த அது ரொம்ப முக்கியம். நீங்க அதை பாத்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க என்று முயன்றவரை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கூறினான். குடும்பத்திலே துரோகம் செய்யும் ஆட்களை பார்த்திருக்கிறான் சரவணன். ஆனால் பெற்ற மகளுக்கு இப்படி ஒரு தீங்கு விளைவிக்கும் தாயை இப்போதுதான் பார்க்கிறான். சரவணா, நான் என் பொண்ணுக்காக நல்ல எண்ணத்தோட இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதனால நேரடியா சொல்லு. எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா சொல்லு. எதுக்கு சுத்தி வளைச்சிட்டு பேசுற? நான் தான் அதை திருடி இருப்பேன்னு சொல்றியா? நான் ஆல்பர்ட் குடும்பத்தை சேர்ந்தவ. எனக்கு அந்த திருடுற பழக்கம் இல்ல என்று கத்தினார் சாரா. சரவணனால் தான் ஆல்பர்ட் குடும்பம் இன்று ஒரு நிலையில் இருக்கிறது. அதை மறந்துவிட்டு அவனிடமே எதிர்த்து பேசுகிறார் சாரா. நான் அப்படி சொல்லவே இல்லை. அதை கண்டுபிடிக்க உங்களை ஹெல்ப் தான் பண்ண சொல்றேன் என மீண்டும் அழுத்தமாய் கூறினான். அழைப்பை துண்டித்ததும் சிறிது நேரத்திலேயே சாரா அங்கு வந்தார். ஆத்திரத்துடன் வந்தவர் மகள் நிலைமையை கூட பொருட்படுத்தாமல் நேராக சரவணன் பக்கம் பாய்ந்தார். ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்று எலினா தூங்குவது கூட பொருட்படுத்தாமல் கத்தினார் சாரா. சரவணனின் முகம் மாறியது. சாராவின் கழுத்தை நெருத்தி கொள்ளலாமா என்று ஆத்திரம் வந்தது. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்று காட்டமாய் கேட்டான் சரவணா. தாரிகா என்ன மாதிரியான பெண் இவர் என்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள். தாரிகாவை பார்த்ததும் அவருக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. கேவலமா ஒருத்திங்க நிக்கிறாள்ல, யாருவ என்று தாரிகாவை கை காட்டி கேட்டார் சாரா. சரவணா கோபத்தில் பல்லை கடித்தான். அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தாரிகாவை தன் பக்கமாய் நெருக்கமாய் நிற்க வைத்துக் கொண்டான் சரவணா. சாரா எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறார். எலினா போல் தாரிகா பொறுமை இல்லாதவள் இல்லையே. இதே எலினாவாக இருந்திருந்தால் இந்நேரம் சாராவிடம் வரிஞ்சு கட்டி கொண்டு போயிருப்பாள். ஆனால் தாரிகா பொறுமையாக இருந்தாள். நான் இல்ல என்று மறுப்பாக தலையசித்தவள் சரவணன் பின்னே நின்று கொண்டாள். அவ சொல்றான்னு நீ ஏன் இப்படி பேசுற என்று பல்லை கடித்தான் சரவணா. அவனுக்கு தெரியாதா தன்னவளை பற்றி? சரவணா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கும் இந்த பொம்பளைக்கும் என்ன சம்பந்தம் என்று சீறினார் சாரா. சரவணா கோவத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான். அவன் கைகளை இறுக பற்றிய தாரிகா மறுப்பாக தலையசித்தாள். என்ன இருந்தாலும் எலினா படுத்து கிடக்கையில் பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்தாள்.
சாரா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. எலினாவுக்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான கார்டியனா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ இந்த நிலைமையில இருக்க காரணம் நானும் தான். உனக்கு நான் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. முதல்ல ஜேட் ஆம்ஸ்ட்ரோன் எங்க? என்ன கேட்டா எனக்கு தெரியாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டார் சாரா. அப்போதுதான் எலினா முகத்தை கவனித்தார். இது எப்படி நடந்துச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா என்று பேச்சற்று கேட்டார் சாரா. நீ கொடுத்த ட்ரக் உயிரே கொல்லும். ஜேட் ஆம்ஸ்ட்ரோன் மட்டும் இல்லனா எலினா பழைக்க மாட்டா என ஆத்திரத்தில் கூறினார் விக்ரம். அதை கேட்டு புருவம் சுருக்கினார் சாரா. புரியாமல் சரவணனை பார்த்தாள். அந்நேரம் சரவணாவிற்கு போன் அடித்தது. அது ஜோஸ்டோனிலிருந்து வரும் அழைப்பு. அவனுக்கு தெரியும் அது யார் என்று. அழைப்பை ஏற்றதும் ஜாக் நக்கல் குரலில் பேசினான். மிஸ்டர் சரவணா, இன்னைக்கு ஜேட் ஆம்ஸ்ட்ரோனை என்கிட்ட இருந்து எடுத்துட்ட. அது ரொம்ப அபூர்வமானது. ஆனா இப்ப அதே மாதிரி என்கிட்ட ஒண்ணு இருக்கே என்றான். சரவணனுக்கு ஜாக்கின் கால் வந்ததும் அவன் சாராவை உற்று பார்த்தான். அப்போதுதான் அவருக்கு ஏதோ மிஸ் ஆகிறது என்று புரிந்தது. உடனே எலினாவின் வார்டின் பக்கம் பார்த்தார். எலினாவிடம் ஓடியவர், இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவளோட கழுத்துல தொங்கிட்டு இருக்கிறது சும்மா ஒரு பொருள் தானே, இது அத்தனை மேஜிக்கலானதா என்று கேட்டார். விக்ரமும் கூட அவரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவரது கழுத்தை நிறுத்திவிடும் அளவிற்கு கோபம் இருந்தது. அவரை போல ஒரு ஆன்மாவை அவன் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. முதலில் எலினா மீது பழி போட்டு அவளை ஃப்ரேம் பண்ண பார்த்தார். அடுத்து அவளுக்கு பாய்சன் கொடுத்தார். இப்போது அதற்கான ஆன்டியோட்டை கொடுக்க விடாமல் இருக்கிறார். என்னதான் மோசமான பிறவியாக இருந்தாலும் சொந்த பிள்ளையை இப்படியா ட்ரீட் செய்வார்கள் என்று யோசித்தான். சாராவிற்கு பதட்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள மறுத்தார். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரவே சாராவிற்கு சில கணங்கள் எடுத்தன. இந்த நேரத்தில் அவரிடம் யாரோ ஆல்பர்ட் ஃபேமிலியில் இன்வெஸ்ட் செய்ய விரும்புவதாக சொன்னதால் தான் அவர் இங்கே வந்தார் என்று எப்படி சொல்ல முடியும்? அயர்லாந்தில் ஆல்பர்ட் ஃபேமிலியின் ஸ்டேட்டஸ் சரிந்துவிட்டது. சாராவின் பெயரை கேட்டாலே யாரும் அவர்களது ஃபேமிலியின் இன்வெஸ்ட் செய்ய வரமாட்டார்கள் என்னும் நிலைக்கு போயிருந்தது. சாராவிற்கு அவரது ஃபேமிலி அப்படியே அழிந்து விடுமோ என்று பயமாக இருந்தது. அப்போதுதான் அவருக்கு ஜாக்கின் அறிமுகம் கிடைத்தது. சரவணன் சாராவை அலட்டி கொண்டிருக்கவில்லை. அவனுக்கு இதற்கு பின்னாடி எப்படியும் இருப்பது ஜாக் தான் என்று புரிந்துவிட்டது. அவன்தான் இப்படியொரு நாச வேலையை செய்திருப்பான் என்று யோசித்தான். ஆனாலும் அவனுக்கு ஜாக் தனக்கு எதிராகவே செய்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் நம்ப முடியாமல் தான் இருந்தது. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜாக்கிற்கும் அவனது சாவிற்கும் இடையில் ஒரு நூல் அளவுதான் இடைவெளி இருக்கிறது. சரவணன் இழுத்துக் கொண்டிருக்காமல், சரி, உனக்கு என்னதான் வேணும் என்று கேட்டான். அவனுக்கு இப்போது கொஞ்ச நாளாக நடக்கும் எதுவும் கோ இன்சிடென்டாகவே தெரியவில்லை. அப்படியாகத்தான் இருக்கும் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இல்லை என்று இன்னொரு பக்கம் சொன்னது. ஜாக் தாரிகாவிற்காகத்தான் இத்தனையும் செய்தான் என்பதையும் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாகத்தான் இருந்தது. அப்படியாக இருந்தால் அவன் எதற்காக ஜாட் ஆல்ம்ஸ்டனை அவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்க வேண்டும்? அப்படி வாங்கியதற்கு பின்னரும் கூட அவனை சாய்க்க இன்னும் ஒரு பிளானுடன் இருந்தது ஏன் என்று யோசித்தான். அப்படி பார்த்தால் ஜாக்கிற்கு ஏற்கனவே ஏதோ ஒன்று தெரிந்திருக்கிறது. அவனுக்கு ஜாட் ஆல்ம்ஸ்டனின் பெருமதி பற்றி தெரிந்திருக்கிறது. அதாவது எலினாவின் நச்சுக்கு அதுதான் ஆன்டியோட்டாக இருக்கும் என்பதும் 2 பேருக்கு தான் தெரிய வாய்ப்பிருக்கிறது. ஒன்று இந்த மாதிரியான நோய்களுக்கு மருந்து செய்பவர், அடுத்தது அந்த பாய்சனை கொடுத்தவன். 2வது லிஸ்டுக்குள் தான் ஜாக் வருவான் என்று யோசித்தான் சரவணன். அதிலும் அந்த கல்லின் தன்மையை பற்றி விசார்ட் ஆஃப் ஆட்ஸில் இருப்பவர்கள்தான் ஜாக்குக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்று யோசித்தான். மிஸ்டர் சரவணா, நீயே ஒரு ஆஃபரை கொடு. எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லி என்றான். உனக்கு எவ்வளவு வேணும்? எலினாவின் நிலை இப்போது மோசமாக இருக்கிறது. எவ்வளவு இருந்தாலும் அதை கொடுத்து கல்லை எடுத்துத்தான் ஆகணும். 1 பில்லியன். என்னது, 1 பில்லியனா? என்ன விளையாடுறியா? நான் எதுக்கு விளையாட போறேன்? மறந்துட்டேன். நீ அன்னைக்கு அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல வச்சு என் மூஞ்சில கரிப்பூசி பார்த்தல, அதனால இப்ப விலை கூட்டிடுச்சு. 7 பில்லியன். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் முழுக்க நீ என்னோட வீட்டு வாசல்ல முட்டி போட்டு இருக்கணும். இதுதான் கல்லோட விலை. அப்படி பண்ண முடியாது. உனக்கு கல்லு தேவையில்லைன்னா சொல்லிடு, இப்பவே போட்டு உடைச்சிடுறேன். சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். ஷாக்குக்கு அதை சொல்லும் போதே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தனை தன்னிடம் கெஞ்ச வைப்பது, காலுக்கு கொள்ளை போட்டு மிதிக்க வைப்பதை பார்க்கும்போது அவனுக்கு மிகவும் நிறைவாக இருந்தது. அதே சந்தோஷத்துடன் அவன் ஆக்ஷனில் வாங்கிய எல்லா போர் சீலனையும் கீழே போட்டு உடைத்தான். அதை பார்த்த ப்ரூஸ்,
சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? என்று கேட்டான். ப்ரூஸ், அந்த சரவண ஒரு குப்பை. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட வீட்டு வாசலுக்கு வந்து முட்டி போட்டு கெஞ்ச போறான் பாத்துக்க. அவனை சுத்தி இருக்கிற ஆளுங்க தான் அவனோட வீக்னஸே. அதை வச்சு அவனை ஈஸியா மடக்கிடலாம். சொல்லி சிரித்துவிட்டு முன்னாடி இருந்த ஸ்கிரீனை பார்த்தான் ஜாக். அதில் சில வீடியோக்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அது எல்லாமே அவன் ரகசியமாக எடுத்த அழகான செலிபிரிட்டிகளின் வீடியோஸ். அதை பார்த்தவன் வில்லத்தனமாக சிரித்தான். நான் இப்போ ஜேட் ஆம்ஸ்ட்ரோனுக்கு பதிலா தாரிகாவை கேட்டா கொடுப்பானாவ? அறிவில்லாம போயிடுச்சு. தாரிகா ரொம்ப இறுக்கமான குணம் உள்ள பொண்ணு. என் கூட படுத்தா இன்னும் ஒருத்தரோட உயிரை காப்பாத்தலான்னு சொன்னா அவ கண்டிப்பா ஒத்துக்குவான். அது மட்டும் இல்லாம அவளுக்கும் அதுல லாபம் தானே. ஜாக் மிகவும் கொடூரமாக சிரித்துக் கொண்டிருந்தான். அவனுக்குள் எழுந்த எண்ணத்தை அப்படியே வைக்காமல் அதை மெசேஜாக சரவணனுக்கும் அனுப்பி வைத்தான். அதை பார்த்த சரவணனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. ஆனால் அதே நேரம் கோபம் எதையும் தீர்த்து வைக்காது என்றும் அவனுக்கு தெரியும். அவன் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண போனால் ஜாக் இன்னும் டிமாண்டை கூட்டிக் கொண்டே போவான் என்றும் யோசித்தான். ஜோஷ் டவுனில் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆவதாக இருந்தாலும் கூட அதில் இருக்கும் ஹீரோயின் முதலில் ஜாக்கின் முன்னாடி போய் படம் காட்ட வேண்டும். அவன் அதை ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேமித்து வைப்பான். சரவணன் தாரிகாவை பார்த்து, இத நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். தாரிகாவும் அவனை தடுக்கவில்லை. தலையை ஆட்டிவிட்டு, பார்த்து பத்திரம் என்று மட்டும் சொன்னாள். இப்படியும் எலினாவை காப்பாற்றியாக வேண்டுமே என்றுதான் அவளும் யோசித்தாள். சாராவிற்கு நடுக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்னும் அப்பாவி போலவே இருந்தார். சரவணன் அவரை பார்த்து, அதை எவ்வளவுக்கு ஜாக்குக்கு வித்தீங்க என்று கேட்டான். சாராவோ எதுவும் தெரியாதது போல், யாரு ஜாக் என்று கேட்டார். அதை கேட்டதும் சரவணன் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு விக்ரமை பார்த்து கண் காட்டினார். விக்ரம் அவருக்கு முன்னால் வந்து நின்று கொண்டான். சொல்லுங்க. சாரா அவனை கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஆனால் விக்ரம் அவருக்கு பாவம் பார்க்கும் எண்ணத்தில் இல்லை. அவன் ஒரு கில்லர். கடமை என்று வரும்போது பாவ புண்ணியம் எல்லாம் காணாமல் போய்விடும். சாரா பிடிவாதத்துடன் இருக்கவும் விக்ரம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரது லிட்டில் ஃபிங்கரை உடைத்து விட்டான். அது கொடுத்த வலியில் அலறினார் சாரா. சொல்லுங்க, எவ்வளவுக்கு வித்தீங்க? சாரா அதற்கு பதில் சொல்லாமல், பைத்தியக்காரனே, இரு போலீஸ்க்கு கால் பண்ற என்று சொன்னார். ஓ நோ, இப்ப உங்களுக்கு 9 இல்ல 8 விரல் தான் இருக்கு. அதை கேட்டதும் சாராவிற்கு இன்னும் நடுக்கம் கூடியது. பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டார். முகமெல்லாம் கூட வியர்த்து வழிந்தது. எனக்கு எப்படி தெரியும் அந்த கல்லுதான் ஆன்டிடோட்னு சொல்லி? நான் அது ஏதோ அலங்கார கல்லு நல்லா நினைச்சேன். பார்க்க நல்லா அழகா இருக்கிற ஒரு அலங்கார கல்லுன்னு தான் நான் நினைச்சேன். மிஸ்டர் டேனியல், நான் அதை அவர்கிட்ட கொடுத்தா யார்கிட்டயாச்சும் சொல்லி ஆல்பர்ட் ஃபேமிலி மேல இருக்கிற பேனை இல்லாம பண்றதா சொன்னாரு. அப்படி பண்ணினா என்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னு யோசிச்சேன். ஆனா இப்ப அதுதான் எலினாக்கு வேணும்னு சொன்னா நான் எப்படியாவது எடுத்து கொடுக்குறேன் என்று விசும்பி விசும்பி சொல்லி முடித்தார். அவர் சொன்னதை கேட்டதும் விக்ரமருக்கு கடுமையாக கோபம் வந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பணம் கொடுத்து சரவணன் வாங்கியதை அவர் ஃப்ரீயாக கொடுத்து விட்டாரே என்று யோசித்தான். தாரிகாவும் அதை கேட்டதும் தலையில் கையை வைத்தாள். சரவணா, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் இரு தாரிகா, நான் யோசிக்கணும். இது பணத்தால் மட்டும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை என்று சரவணனுக்கு தெரியும். சிறிது நேரத்திற்கு பிறகு அவனுக்கு ஒருவரின் ஞாபகம் வர உடனே அவருக்கு கால் எடுத்தான். ஹலோ மிஸ்டர் சரவணா, ஃபைனலி ஃப்ரீ ஆயிட்டீங்க போலயே. இன்னைக்கு நைட் உங்களுக்கு டின்னர் ட்ரீட் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கோம் என்று சொன்னவரின் குரல் மிகவும் நிதானமாக இருந்தது. இல்ல, எனக்கு இந்த கொஞ்ச நாள் டைம் இல்ல. அண்ட் எனக்கு இப்போ உங்களோட ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அதோட நீங்க என்ன வெறும் சரவணன் சொல்லியே கூப்பிடலாம். ஐயோ, அது எப்படி அப்படி கூப்பிடலாம்? ஒரு நாட்டையே நிலைப்படுத்தின அறிவாளி நீங்க. எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க தானே அயர்லாந்து ஆரோன் ஃபேமிலி விஷயமா ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை பேரை சொல்லி கூப்பிடுறது என்று கேட்டார் அந்த முதியவர். சரி, அப்போ ஆனா எனக்கு இப்ப உங்களோட உதவி தேவைப்படுது. அந்த பெரியவர் சரவணனுக்கு உதவி செய்வேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கவில்லைதான். ஆனால் 2 பேருக்கும் இடையில் இருக்கும் உறவுக்காக அவர் மறுக்க மாட்டார் என்று நம்பினான். என்னன்னு மட்டும் சொல்லுங்க மிஸ்டர் சரவணா, பக்காவா முடிச்சு கொடுக்கிறோம். டேனியல் ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுக்கணும். என்னது, டேனியல் ஃபேமிலியா? ஆமா, ஏன் முடியாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அவங்களோட உசுறு வேணுமா, அதிர்ஷ்டம் வேணுமா என்று மிகவும் நிதானமாக கேட்டார் பெரியவர்.
பெரியவர் சொன்னதை கேட்டதும் சரவணன் லேசாக புன்னகைத்தான். இல்ல அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையானது ஜேட் ஆம்ஸ்ட்ரோன் சொல்லி ஒரு கல்லு. ஜாக் அவனை அதிக கோபப்படுத்தி விட்டான் தான். ஆனால் அதற்காக இன்னும் ஒருத்தரிடம் சொல்லி அவனை கொல்லக்கூடாது என்று யோசித்தான். அப்படி செய்வதாக இருந்தால் அவனை தான் கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஜேட் ஆம்ஸ்ட்ரோனா? அது ஒரு மருத்துவ கல்லாச்சே. மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு நெருக்கமான யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச சில ட்ரெடிஷனல் மெடிசன் டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல டாக்டர்ஸ். அவங்கள காண்டாக்ட் பண்ணி கொடுக்கட்டுமா என்று மிகுந்த கரிசனையுடன் கேட்டார் அவர். இல்ல தேவைப்படாது, என்கிட்ட டாக்டர் இருக்காரு. ஆனா இப்ப இந்த முக்கியமான பொருள் மட்டும்தான் மிஸ்ஸிங் என்று சரவணன் சொன்னதும் எதிர்முனையில் சிரிப்பு சத்தம் கேட்டது. மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு தேவையான அந்த முக்கியமான பொருளை எடுக்க நாங்க உதவ போறோங்கிறது எங்க பாக்கியம் என்று சொன்ன யாஷ் காலை கட் பண்ணினார். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எடுத்து கொடுக்க முடியுமா இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஈவினிங்குள்ள எடுத்து கொடுக்கறேன். எனக்கு உங்களை வெயிட் பண்ண வைக்க முடியாது. நான் டேனியல் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன், நீங்க வந்து எடுத்துக்கங்க. தாரிகா சரவணன் போன் பேசி முடித்ததும், சரவணா கல்ல எடுக்க முடியும் தானே? ஏன்னா லில்லி சொல்லி நான் கேட்டிருக்கேன், டேனியல் ஜோஷ் டவுன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாம். யாரும் அவனை எதிர்த்து போக மாட்டாங்களாம். ஏன்னா இங்க இருக்கிற முக்கால்வாசி செலிபிரிட்டி எல்லாரும் அவனோட கைக்குள்ளதானா. யார் எதிர்த்தாலும் போட்டு தள்ளிடுவானா. அதனாலேயே இப்ப யாரும் அவனை எதிர்த்து பேசுறதில்லைன்னு சொன்னா என்று சொன்னாள். தாரிகாவிற்கு சரவணனை நினைத்து பயமாக இருந்தது. ஜாக் அவனை ஏதாவது செய்து விடுவானா என்று யோசித்தாள். அதுக்குதான் சட்டம் ஒண்ணு இருக்கே. ஆனா எல்லா இடத்துலயும் சட்டம் வேலை செய்யாதே. தாரிகா இப்படி சொல்லவும் மெதுவாக அவளது தலையை வருடி கொடுத்தான். அவனுக்கு அவள் இப்போது இன்னும் பக்குவமாகிவிட்டது போல் இருந்தது. அப்படி சட்டம் வேலை செய்யாத இடத்துல நான் தான் சட்டம் என்று புன்னகைத்துக் கொண்டே சொன்னான். சொல்லிவிட்டு அவளை லேசாக அணைத்துக் கொண்டான். அவள் அவனுக்காக யோசிப்பது அவனுக்கு தெரியாமலா இருக்கும்? 10 நிமிடங்கள் கழித்து டேனியல் ஃபேமிலியின் வீட்டு போனிற்கு ஒரு கால் வந்தது. அதை எடுத்து பேசியதிலிருந்து அங்கே இருந்த எல்லார் முகமும் புன்னகித்துக் கொண்டே இருந்தது. டேனியல் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு மேனரில் ஒரு பெண் சில்க் துணியால் ஒரு டிரெஸ் போட்டுக்கொண்டு அவளுக்கு பக்கத்தில் இருந்த ஆணை பார்த்து கொண்டிருந்தாள். கால் பேசி முடித்தவுடன் கில்பர்ட்டின் முகத்தில் இருக்கும் சிரிப்பை பார்த்த அந்த பெண், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, என்ன விஷயம் என்று கேட்டாள். என்னது யாஷா, உண்மையாவா சொல்றீங்க? அந்த பெண் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பாடகியாக இருந்தவள். அவள் மேல் கில்பர்ட்டின் பார்வைப்பட்டதும் அவளை அவரது மனைவியாக்கிவிட்டார். ஆமா, அவர் கால் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வர போறாரா என்று மிகுந்த சந்தோஷத்துடன் சொன்னார் கில்பர்ட். உண்மையாவா என்று கேட்ட அந்த பெண் சந்தோஷத்தில் குதித்தாள். அதில் அவளது அங்க அவயங்களின் அசைவு நன்றாகவே தெரிந்தது. ஆமா, பின்ன பொய்யா சொல்றேன் என்று கேட்ட கில்பர்ட் அவளது இடுப்பை பிடித்து அணைத்துக் கொண்டான். என்னதான் அந்த பெண்ணுக்கு 40 வயதாக இருந்தாலும் கூட அவளது அழகு இன்னும் குறைந்ததாக தெரியவில்லை. அதை அவள் மிக அழகாக பேணிக் கொண்டிருந்தாள். இப்போதும் கூட காலேஜ் பெண்களை விட கவர்ச்சியாகத்தான் இருப்பாள். அதனாலே அவள் மேல் இருக்கும் ஆசை கில்பர்ட்டிற்கு எப்போதும் குறைந்ததில்லை. அந்த பெண்ணின் வயிற்றில் லேசாக கடைத்து வைத்த கில்பர்ட், எல்லாம் இந்த வயிற்றுல சுமந்து பெத்து கொடுத்தியே, எனக்கு ஒரு அருமை புதல்வன். அவனாலதான் இப்ப யாஷ் வரது ஜாக்க பார்க்கதானா. அதை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. கில்பர்ட்டின் கேசத்தை வருடிக்கொண்டே, அப்படி நம்ம பையன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பெருமைன்னு சொன்னா இன்னும் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க கூட நான் ரெடி என்று சொன்னாள். அதை கேட்டதும் கில்பர்ட் சிரித்துவிட்டு, ஆமா, நீ இப்படியே இருந்தா நாம இன்னும் ஒண்ணு பெத்துக்க வேண்டியதா தான் இருக்கும். சரி, முதல்ல அவனை வர சொல்லு. நாம இத்தனை வருஷமா ஜோஸ்டவுன்ல இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் 8 காம்ப்ளெக்ஸா அப்ரோச் பண்ண முடிஞ்சதில்ல. அதனாலேயே ஜோஸ்டவுன்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் இன்னும் அப்படியே இருக்கு. டேனியல் குடும்பம் இதுக்கு மேலேயும் ஸ்டேட்டஸ்ல உயரணும்னா மிஸ்டர் 18ஓட பிசினஸ்ல தங்கி இருந்தாதான் முடியும்னு சொல்லி ஜாக்குக்கு தெரிஞ்சிருக்கு என்று சொன்னார். அது சரிதான், எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும். நான் இப்பவே என்னோட ஸ்மார்ட் பையனை வர சொல்றேன் என்று சொன்னவள் போனை எடுத்தாள். அதே நேரம் ஒரு ரகசியமான மேனரில் ஜாக் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனது கண் இன்னும் அந்த ஸ்கிரீனில் தான் இருந்தது. அப்போது அவனது அம்மா அவனுக்கு கால் செய்யவும் உடனே வெளியே போய் காலை அட்டெண்ட் செய்தான். சொன்ன விஷயத்தை கேட்டதும் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அம்மா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமாடா,
உண்மைதான், உன்னை பார்க்கணும்னே வராரு என்று சொன்னாள். அதை கேட்டதும் சந்தோஷத்தில் குதித்த ஜாக் உடனே தனது புகாடி வைரானை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். அவன் போன நேரத்தில் யாஷ் ஏற்கனவே அங்கே போய் சேர்ந்திருந்தார். அவர் அவரது பைக்கில் தான் போயிருந்தார். என்னதான் அவரது தோற்றம் சிம்பிளாக இருந்தாலும் கூட அவர் ஜோஷ் டவுனில் இருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஆரம்பத்தில் யாஷ் ஒரு சாதாரண நடிகனாகத்தான் இருந்தார். ஆனால் அவரது விடாமுயற்சியால் இப்போது ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறார். அப்பர் கிளாஸில் இருக்கும் ஆட்களுக்கு கூட யாஷை தெரியும் என சொல்வது பெருமையாக கருதினார்கள். ஒரு படம் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் கூட யாஷின் அனுமதி இல்லாமல் அது ரிலீஸ் ஆகாது. ஜாக் காரில் இருந்து இறங்கும் போது அவரை கண்டதும் உடனே ஓடி சென்று கை கொடுத்தார். ஹலோ சார், என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்க? சொல்லிருந்தீங்கன்னா நாங்களே வந்திருப்போமே என்று சொன்னான். யாஷ் லேசாக புன்னகைத்தார். எல்லோரும் சோஃபாவில் உட்கார்ந்ததும் யாஷ் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்காமல் என்று சொன்னார். அதை கேட்டதும் ஷாக் ஆனான் ஜாக். யாஷ் அந்த கல்லுக்காகவா வந்தார் என்று யோசித்தான். இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அவனால் யாஷுக்கு உதவ முடியுமாக இருக்கிறதே என்று யோசித்தான். அவனுக்கு இப்போது சரவணனின் ஞாபகம் வரவே இல்லை. அவன் யாஷை சரவணனுக்கு தெரியுமாக இருக்கும் என்றே நினைத்திருக்க மாட்டான். ஏன் சார், என்னாச்சு? உங்களோட ஃபேமிலியில யாருக்கும் உடம்பு சரியில்லையா? இந்த ஜேட் ஆம்ஸ்டோன் கல்லு உண்மையாவே சூப்பர் மெடிசன் என்று சொன்ன ஜாக் புன்னகைத்தான். அதை கேட்டதும் யாஷின் முகம் மாறியது. அவர் கொஞ்சம் கடுகடுப்புடன், நான் தான் சொன்னேனே எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்லன்னு. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்க தகுதி இருக்கா என்று கேட்டார். கேட்டுவிட்டு கையை வாசல் பக்கம் நீட்டினார். அங்கே ஒரு காரில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான் சரவணன். அவனை பார்த்ததும், என்ன இவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட கெஞ்ச வந்துட்டானா இவன்? ஆனா நான் தான் இன்னும் என்னோட கண்டிஷனை சொல்லி முடிக்கவே இல்லையே என்று நினைத்தான். பின் யாஷை பார்த்து, சார் இப்பவே போய் கல்லை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான். சார் இப்பவே போய் கல்லை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரவல்ல யாஷ் எடுத்துக்கொண்டு போனது தெரிய வரப்போவதில்லை. அது மட்டும் இல்லை, அப்படியே தெரிந்தாலும் கூட அவனால் அவரிடம் எடுக்க முடியாது என்று யோசித்தான். அதனால் அவரிடம் கொடுத்தான். இன்னும் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் என்று யோசித்தான். மிகவும் மரியாதையுடன் சிறிது தூரம் போனவன் ப்ரூஸிற்கு கால் எடுத்தான். ப்ரூஸ், உடனே ஜேட் ஆம்ஸ்டோன் கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா. சார் இப்பவே வா. ஆமாண்டா இப்பவே தான். மிஸ்டர் யாஷ் வந்திருக்காருடா. அதை கேட்டதும் உடனே காலை கட் பண்ணிய ப்ரூஸ் கல்லை எடுக்க போனான். அதற்குள் ஜாக்கின் அம்மா சர்வன்டை பார்த்து, தி பெஸ்ட் டீ எடுத்துட்டு வா என்று சொன்னார். அதை கேட்டதும் யாஷ், இல்ல நான் இங்க வந்தது ஜேட் ஆம்ஸ்டோன் கல்லுக்காக மட்டும்தான் என்று சொன்னார். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு அவ்வளவா நேரம் இல்ல. அப்போது அங்கே ப்ரூஸ் வர உடனே அவனது கையில் இருந்து கல்லை எடுத்தான் ஜாக். இந்தாங்க சார் உங்களோட மெடிசன் என்று சொன்னவன் அதை யாஷின் கையில் வைத்தான். கல்லை எடுத்த யாஷ் சிறிது நேரம் அதை பார்த்தார். பின் தலையை ஆட்டிவிட்டு வேறு எதுவும் சொல்லாமல் நேராக எழுந்து போனார். அதை பார்த்த ஜாக்குக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவனுக்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை. கடுப்பில் கையை பொத்தி பொத்தி திறந்து கொண்டிருந்தான். அவனால் அந்த கோபத்தை யாஷுக்கு முன்னால் காட்ட முடியவில்லை. மொத்த டேனியல் குடும்பத்தினரும் வாயடித்து போயிருந்தார்கள். யாருக்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஜோஷ் டவுனில் இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி தான் டேனியல் ஃபேமிலி. எல்லா ரீஜனிலும் இருக்கும் டேனியல் ஃபேமிலி தான் எல்லா பிலிம் மற்றும் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியின் லீடர். எல்லா பிலிம் என்டர்பிரைசஸுக்கும் மத்தியில் இவர்கள்தான் அதிக செல்வாக்குடையவர்கள். எல்லாரும் ஒரு மாதிரியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த ப்ரூஸ், மிஸ்டர் யஷ் உண்மையாவே ரொம்ப பிஸியான ஆள் தான் போல என்றான். ஆனால் ஜாக்குக்கு இன்னும் கடுப்பு குறைந்திருக்கவில்லை. அவன் யாஷ் ஒன்றும் அந்த அளவுக்கு பிஸி இல்லை, வேண்டும் என்றுதான் யாருக்கும் முகம் கொடுக்காமல் போகிறார் என்று சொல்லிக் கொண்டான். அப்போது ஜாக்கின் அம்மா, நீ கவலைப்படாத, அவங்க எப்பவுமே இப்படிதான், எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமா தான் செய்வாங்க. நீ இன்னொரு நாள் ஐட்டன் காம்ப்ளெக்ஸுக்கு போனா நல்ல முகம் கொடுத்து பேசுவாங்க என்று சொன்னாள். அதை கேட்டதும் ஜாக் தலையை மட்டும் ஆட்டினான். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியாதென்று அவனுக்கு தெரியும். பின் அவன் ப்ரூஸிடம், ப்ரூஸ் ரொம்ப நல்ல ஒரு கிராஃப்ட்மேனை கண்டுபிடி. ஆக்ஷன்ல இருந்தப்ப கல்லோட தோற்றம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சரியா செய்யணும். எவ்வளவு வேணுமானாலும் எடுத்துக்கோ, ஆனா பாக்குறதுக்கு சரியா இதே கல்லு மாதிரி இருக்கணும். ஆனா இதெல்லாம் இன்னைக்கே நடக்கணும் என்று சொன்னான். ப்ரூஸிற்கு ஜாக் என்ன செய்ய போகிறான் என்று தெரிந்துவிட்டது. போலியை அசல் என்று சொல்லிக் கொடுக்க போகிறான்.
ப்ரூஸ் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு ஜாக் சொன்ன வேலையை செய்ய போனான். யாஷ் கல்லை எடுத்துக்கொண்டு சரவணனுக்கு முன்னாடி போனார். மிஸ்டர் சரவணா, இது உங்களோட கல்லு, எடுத்துட்டேன். ஆனா இந்த டேனியல் ஃபேமிலி தான் ஏதோ வானத்துல இருந்து வந்து குதிச்சது போல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா அவங்களுக்கு ஒரு லெசன் எடுக்கட்டுமா என்று கேட்டார். அதை கேட்டதும் சரவணன் சிரித்துவிட்டு, அப்படித்தான், அவங்க ஆட்டத்தை படிக்க இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலான் இருக்கேன். ஆனா நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதை கேட்டதும் லேசாக புன்னகைத்தார் யாஷ். நன்றி எல்லாம் எதுக்கு, நான் தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண கிடைச்சது எனக்கு தான் சந்தோஷம். அப்புறம் மிஸ்டர் சரவணா, அந்த டின்னரை மட்டும் டிலே பண்ணாதீங்க. யாஷ் சொல்லவும் சரவணா கொஞ்ச நேரம் யோசித்தான். இதுக்கு மேலும் லேட் செய்து கொண்டிருப்பது நல்லதில்லை என்று யோசித்த சரவணா, சரி இன்னைக்கே வரேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் யாஷ் சந்தோஷமாக தலையை ஆட்டினார். பின் 2 பேரும் தத்தம் வழியில் போனார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே விக்ரம் சரவணனை பார்த்து, பாஸ், இருந்ததை விட இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப டார்க்கான நேரத்துல ரத்த வாந்தி போய்கிட்டே இருக்கு. போனதுல இருந்து 5 முறை வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஸ் என்று சொன்னான். அதை கேட்டதும் சரவணன், நான் கல்லை எடுத்துட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஷாக்கான விக்ரம், என்னது பாஸ், நீங்க உண்மையிலேயே சூப்பர் பாஸ். ஆனா எப்படி? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ் என்று குதித்தான். விக்ரமிற்கு இது உண்மையிலேயே பெரும் அதிர்ச்சிதான். அவனது தாக்குதல் ஸ்பீடை விட ஸ்பீடு போல தெரிந்தது. அதுவா? ரொம்ப சிம்பிள். உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணுமாவா? கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும் பாஸ். எவ்வளவு சார் கொடுத்தீங்க? ஆனா நீங்க வேணா பாருங்க பாஸ், எலினா மட்டும் முடிச்சிட்டான்னு சொன்னா அடுத்ததா நான் செய்யற வேலை அவனை கொல்றதுதான். அவனுக்கு குஜால் தானே வேணும், நரகத்துல போய் குஜால் பண்ணிக்கிட்டான் என்று சொன்னான் விக்ரம். அவனுக்கு ஜாக்கை நினைக்கும் போது வெறி ஏறியது. சரவணனுக்கு அவனை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. நான் ஒரு சதம் கூட கொடுக்கல, அவங்களே என்கிட்ட இதை கொடுத்துட்டாங்க என்று சொன்ன சரவணன் விக்ரமின் தோளை தட்டிவிட்டு, சரி எலினா அம்மா எங்க என்று கேட்டான். அவங்களா வெளியே அனுப்பிட்டேன். சும்மா புலம்பி அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு கடுப்பா இருந்துச்சு. இடுப்புல இருந்த கத்தி எடுத்த ஓடிட்டாங்க. நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. எலினா கண் விழிக்கிற வரைக்கும் அவங்கள உள்ள விடக்கூடாது. அத நான் பாத்துக்கிறேன். பின் 2 பேரும் வார்டுக்கு போனார்கள். எலினாவின் உதட்டுக்கு பக்கத்தில் இப்போது கொஞ்சம் ரத்தக்கரை படிந்திருந்தது. அதை மெதுவாக துடைத்து விட்டான் சரவணன். அப்போது டாக்டர், கல்லு மட்டும் கிடைக்கலன்னு சொன்னா 3 நாளுக்குள்ள எல்லாம் மோசமாடுன்னு சொன்னேன். ஆனா இப்ப பார்த்தா அதை விட மோசமா இருக்கு. இந்த தடவை எதுவுமே தப்பா போகக்கூடாது என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணன் தலையை ஆட்டினான். சரி, இப்ப வெளியில போங்க என்று சொன்னார் டாக்டர். வார்டை விட்டு வெளியே வந்த சரவணன் சார் அவருக்கு கால் செய்தான். என்னடா வேணும் உனக்கு என்று கேட்டாள். எலினா இப்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கா. ஆமா, அது எனக்கு தெரியும். நான் அவளோட அம்மா, உன்னை விட எனக்கு தெரியும். இப்ப என்ன சீரியஸா இருக்கா? அவ்வளவுதானே, சாகலல்ல என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிக் கொண்டு போனார். அதை கேட்ட சரவணன், சரி, நான் கொஞ்சம் அமைதியா பேசும்போது உங்களுக்கு கேட்க முடியல. இந்த மோசமான உலகம் உங்களுக்காக என்ன வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். நான் இப்பவும் சொல்றேன், இந்த முறை மட்டும் எலினாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அவ்வளவுதான், மொத்த செபாஸ்டியன் ஃபேமிலியும் அழிஞ்சு போயிடும். ஐரோப்பாவில் இருக்கிற கூட்டத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் சாரா சிரித்துவிட்டு, சரவணா, செபாஸ்டியன் ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னாச்சும் உனக்கு தெரியுமா? உனக்கு செபாஸ்டியன் ஃபேமிலி ஐரோப்பிய ஃபேமிலின்னு தெரியறதே நம்ப முடியாம தான் இருக்கு. நான் நினைச்சிட்டு இருக்கிற சரவணன் விட நீ கொஞ்சம் பெட்டரா இருக்கிறத நான் எதிர்பார்க்கல என்று சொன்னார். சரவணன் கால் பேசிக்கொண்டே வெளியே வந்தான். கொஞ்ச தூரத்தில் சாரா இருப்பதை பார்த்தான். அந்த நேரத்தில் அவர் கால் பேசிக்கொண்டே பூக்கள் நாட்டிருக்கும் இடத்திற்கு மேலால் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் சரவணன், என்ன பண்றா இவ? உண்மையாவே இவ ஒரு டெவில் தான் என்று சொல்லிக் கொண்டான். விக்ரம் அவரை வார்டுக்குள் விடாமல் இருப்பதால் வெளியே இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார். சரவணன் அவரை அலட்டிக் கொள்ளவில்லை. வார்டுக்கு வர பார்த்தால் உடனே கொன்றுவிட சொல்லி விக்ரமிடம் சொல்லிவிட்டு தாரிகாவுடன் கிளம்பினான். தாரிகாவின் முகம் களையிழந்து போயிருந்தது. என்னதான் சரவணனின் மனதில் எலினாவிற்கென்று எந்த ஒரு இடமும் இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் அவளுக்காக ஏதாவது செய்யும் போது அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்வது
மிக கஷ்டமாக இருந்தது. அவன் எதற்காக அப்படி செய்கிறான் என தெரிந்து அவளுக்கு அதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரவணன் தாரிகாவை பார்த்து, என்னாச்சு என்று கேட்டான். ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லனா மூஞ்சி ஏன் இப்படி போயிருக்கு? இல்ல, என்னால நார்மலா இருக்க முடியல. எனக்கு எல்லாம் புரியுதுதான், ஆனா என்னால எதையுமே பார்க்காத மாதிரி இருக்க முடியல. புரியுது, என்னோட தப்புதான். இல்ல இல்ல, உன் தப்பு எதுவும் இல்ல. உன்னோட குணமே இதுதான். உன்னால அவளை அப்படியே போட்டுட்டு போக முடியாது. உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனாலும் என் மனசுக்கு கொஞ்சம் சுகம் இல்ல. ஏதாவது மருந்து கொடுத்தா கொஞ்ச நாள்ல சரியாயிடும். தாரிகா சொல்லவும் சரவணன் லேசாக சிரித்தான். மருந்தா? மருந்து தானே. அப்போ நைட் 2 பேரும் டின்னருக்கு போவோமா? ஆளை விடுடா சாமி, என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போது. நான் போய் எதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்? தாரிகா உடனே சரவணன் சொன்னதை மறுத்து விட்டாள். சரவணனுக்கு தெரியும், அவளுடன் அவன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினாலே அவள் கொஞ்சம் நார்மல் ஆகி விடுவாள் என்று. அதற்காகத்தான் அவன் முயற்சி செய்தான்.